ஹலோ எவ்ரிவன், வணக்கம். ஸோ ரொம்ப நாளாக ஒரு டாபிக் பேசணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஸோ அதை இந்த வீடியோவில் எடுத்து பேசலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியாச்சு. என்னன்னா, நிறைய பேர் நமக்கு சேனல் பார்த்துட்டு மெயிலில், அப்புறம் லிங்க்டின்ல, அந்த மாதிரி எல்லா இதுலேயும் எப்படியாவது என்னை ரீச் பண்ணிட்டு ஏதாவது நீங்கள் கேட்பீங்க. ஸோ நிறைய டவுட்ஸ் கேட்பீங்க, ப்ராஜெக்ட் ரிலேட்டடாக, ஜாப் ரிலேட்டடாக. ஸோ அப்புறம் எப்படி படிக்கிறது, அந்த மாதிரி நிறைய கேட்பீங்க. ஸோ ரீசெண்டாக இந்த மாதிரி கொரிஸ் நிறைய எல்லாருமே ஒரே மாதிரி கொரிஸ் நிறைய கேட்குறாங்க. ஸோ அதனால இதை ஒரு வீடியோவை போட்டால் இன்னும் நிறைய பேருக்கு இது யூஸாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணலான்னு உட்காந்துட்டேன். பட் இந்த வீடியோ டெக்னிக்கல் கண்டென்ட் கிடையாது. இது கரண்ட் டேட்டா சயின்ஸ் அண்ட் ஏஐயோட சினாரியோ, என்னோட தாட்ஸ், சரிங்களா? ஸோ டோட்டலி என்னோட தாட்ஸ் மட்டும்தான். அதனால இதை நீங்கள் அந்த தாட்ஸுக்கு என்ன வேல்யூ இருக்குமோ அதை நீங்கள் பாருங்கள். இது கரெக்டாக இருக்குமா இல்லையாங்கிறத நீங்கள் ஜட்ஜ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் சொல்கிறது சில நேரம் சரியாக இருக்கலாம், அல்லது தப்பாக கூட இருக்கலாம். அதனால் என்னோட வியூ மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா? ஸோ அது கரெக்டாக இல்லையாங்கிறத நீங்கள் ஜட்ஜ் பண்ணிக்கோங்க. எப்படி சொல்கிறது, இந்த வீடியோக்கு ஸ்ட்ரக்சர்னு எதுவுமே கிடையாது. ஒரு 4 ஸ்லைடில் ஜஸ்ட் ஒரு 4 பாயிண்ட் மட்டும் போட்டிருக்கேன். ஸோ பார்க்கலாம். ஓகே, ஸோ எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது? இந்த டேட்டா சயின்ஸ் ஏஐங்கிறது ரொம்ப ஒரு மாதிரி ஹைப்டு டெக்னாலஜி. ஹைப்டுன்னா எல்லாருமே இதை ஹைப் பண்ணி ஒரு இதில் கொண்டு வச்சுருக்காங்க இப்போ. ஸோ எந்த ஒரு ப்ராப்ளமாக இருக்கட்டும், ஏஐ யூஸ் பண்ணால் சால்வ் பண்ணிடும், ஏஐனா எவ்வளோ இன்டெலிஜென்ட்டு, எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் ஏஐ சால்வ் பண்ணிடும், ஏஐ எவ்வளோ பவர்ஃபுல்லு, ஏஐ ஹியூமன்ஸே பீட் பண்ணிடும், அந்த மாதிரி பயங்கர ஹைப் பண்ணி இப்போ வச்சுருக்காங்க. அது மாதிரி இப்போ டேட்டா சயின்ஸுனா பயங்கர சூப்பரான டெக்னாலஜி, அதுதான் ஃப்யூச்சர், அந்த மாதிரி. ஸோ டெக்னாலஜி, ஐடி டெக்னாலஜியில் இருக்கிறவங்களுக்கு, கொஞ்சம் சீனியர்ஸுக்கு இது தெரியும் ஆல்ரெடி. இந்த மாதிரி ஹைப் ஒரு எவ்ரி 5 இயர்ஸ் எல்லா டெக்னாலஜிக்கும் பண்ணுவாங்க. ஸோ அந்தந்த டைமில் இப்போ 2000ல் ஒரு ஹைப் பண்ணியிருப்பாங்க, 2005ல் ஒரு ஹைப் பண்ணியிருப்பாங்க, அது மாதிரி அரௌண்ட் 2010, அந்த மாதிரி எவ்ரி டெக்கேடு, எவ்ரி 10 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 டெக்னாலஜி அப்பப்போ அந்தந்த டைமில் சொல்லுவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா பிட்காயினு, அதே மாதிரி என்ன சொல்கிறது, க்ளவுட் கம்ப்யூட்டிங் அந்த டைமில் ரொம்ப இதாக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு டெக்னாலஜிக்கும் ஒரு ஹைப் இருக்கும், ஹைப் சைக்கிள் இருக்கும். ஸோ அந்த சைக்கிள் தாண்டி அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா, அதுக்கப்புறம் அந்த டெக்னாலஜி கொஞ்சம் அப்படியே லைட்டாக கம்மியான மாதிரி இருக்கும் அதோட இன்ட்ரெஸ்ட். ஸோ இதில் என்ன அப்படின்னா, இந்த ஹைப் உங்களை நிறைய விஷயங்களில் பாதிக்கும். இது எல்லாத்துலேயுமே ஹைப்பு. இது நான் எப்படி சொல்கிறது உங்களுக்கு, இப்போ எப்படின்னா, ஜாப் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கனாலும் ஹைப்பு தான். டேட்டா சயின்ஸ் படித்தா போதும், இவ்வளோ சம்பளம், அந்த டேட்டா சயின்டிஸ்ட் இவ்வளோ வாங்குறாரு, இவ்வளோ வாங்குறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா யூஎஸில் ஆவரேஜ் டேட்டா சயின்டிஸ்ட்டுக்கு இவ்வளோ சம்பளம். அதோட நீங்கள் ஆன்லைனில் பார்க்குற கோர்ஸு, ஆன்லைனில் பார்க்குற அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே இந்த நம்பர் அதிகமாக சொல்லுவாங்க. பெரிய ஹைப்பு, சரிங்களா? அது மாதிரி ஏஐ தான் இது ஏஐக்கு இவ்வளோ சேலரி கிடைக்கும், இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வருது, அதுன்னு சொல்லி ஜாபுக்கு நிறைய சொல்லுவாங்க. அது மாதிரி அது இல்லாமல் ப்ராஜெக்ட்டுக்கும் நிறைய ஹைப் பண்ணுவாங்க. நீங்கள் டீப் லேர்னிங் யூஸ் பண்ணீங்கன்னா எல்லா ப்ராப்ளமும் சரியாயிடும். இமேஜ்னா டீப் லேர்னிங் தான். உடனே அப்புறம் அது மாதிரி இந்த டேட்டாவா, டெம்போரல் டேட்டானா ஆர்என்என் தான். அது மாதிரி எல்லா இதுக்குமே ஒரு ஹைப் கொடுப்பாங்க. உங்கள்கிட்ட இருக்க எல்லா பிரச்சனைக்கும் மெஷின் லேர்னிங், டீப் லேர்னிங்லேயே சொல்யூஷன் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒன் சொல்யூஷன் ஃபிட்ஸ் ஃபார் ஆல்னு ஒரு ஹைப் கொடுப்பாங்க. இது ஜாபுக்கு, அப்புறம் ப்ராஜெக்ட்டுக்கு. இது இல்லாமல் ஜென்ரலாக சில ப்ராடக்ட்டுக்கும் ஹைப் இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சாட் ஜிபிடி மாதிரி ஒரு ப்ராடக்ட் வரும்போது, சாட் ஜிபிடி தான் இனிமேலுக்கு எல்லாம் ஃபியூச்சர், அப்புறம் ஐடியில் எல்லாம் ஜாப் போக போகுது ஊன்னு சொல்லிட்டு ஒரு ஹைப் கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம இந்த ஹைப் நம்ம எப்படி இதுலேருந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது? இந்த ஹைப்பில் நிறைய பேர் மாட்டிக்கிட்டு தவிச்சவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எப்படி மாட்டுவாங்கன்னா, ஒரு விஷயத்தை ஹைப்பை நம்பி அவங்க போய் அதை இன்வெஸ்ட் பண்ணி, அதை டைமையும் மணியும் இன்வெஸ்ட் பண்ணி படித்து கடைசியில் அவங்களுக்கு அந்த ப்ரொஃபைல் போகும்போது அதில் அந்த அளவுக்கு ரிட்டர்ன் இருக்காது. சில நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக உட்காந்து 1 இயர் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, கோடிங் எல்லாம் அடித்து கடைசியில் அதில் உங்களுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகாது, அல்லது ரிசல்ட் வராது. கடைசியில் பார்த்தா இந்த மாதிரி இவ்வளோ ஹைப் பண்ணானுங்க, பட் இதில் எதுவுமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க.
அது மாதிரி பார்த்தீங்கன்னா, இது எல்லாம் வந்து நம்ம 2 விதத்துல நமக்கு வந்து ஒரு டேமேஜ் குடுக்க போகுது. இந்த ஹைப். அத கரெக்ட்டா யூஸ் பண்ணலனா, நான் வந்து நெகட்டிவா பேசுறேன்னு நெனைக்காதீங்க. கரெக்ட்டா யூஸ் பண்ணலனா, இது 2 விஷயத்துல நம்மள டேமேஜ் பண்ணும். ஒண்ணு வந்து டைம், இன்னொன்னு வந்து மணி. சரிங்களா? ஸோ 2மே இம்பார்ட்டன்ட். ஒரு யங்ஸ்டர் நீங்க ஒரு படிக்கிறீங்க, காலேஜ் படிக்கிறீங்க அல்லது ஒரு ஆஃபீஸ்ல நீங்க ஒர்க் பண்றீங்க. படிச்சுட்டு ஒர்க் பண்ணிட்டு நீங்க வந்து பார்ட் டைம்ல படிக்கிறீங்க. அல்லது காலேஜ் முடிச்சுட்டு நான் வந்து கோர்ஸ் எடுத்து படிக்கிறேன். அது மாரி எல்லாருமே வந்து நீங்க உங்களோட பர்சனல் டைம்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு, என்டர்டெயின்மென்ட்லாம் கட் பண்ணிட்டு, சரி படிக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்க டைம் இது பண்றீங்க. நெறைய பேரு சரி ஒரு கோர்ஸ் வந்து நம்ம ஜாயின் பண்ணா தான் நமக்கு வந்து ஒரு பொறுப்பா படிப்போம்ன்னு சொல்லிட்டு நெறைய ஆன்லைன்ல கோர்ஸ்லாம் ஜாயின் பண்றீங்க. ஸோ அதனால பணமும், நேரத்தையும் நெறைய நம்ம வந்து இதுல செலவு பண்றோம். பட் குடுத்த ஹைப்புக்கு அதுலேருந்து நமக்கு ரிட்டர்ன் இருக்கா? அப்படின்னா வந்து நெறைய டைம் இருக்கும். சில டைம் அது கன்ஃபார்மா இருக்காது. ஸோ இந்த ஹைப் வந்து பார்த்தீங்கன்னா, முன்ன வந்து இன்ஜினியரிங்க்கு ஜென்ரலா இருந்துச்சு. ஸோ இன்ஜினியரிங் படிச்சா அவ்வளோ சம்பளம் அப்படிங்கிற மாரி ஒரு ஹைப்ல வந்து அப்புறம் நெறைய இன்ஜினியர்ஸ் அப்புறம் வந்து மார்க்கெட்லயும் வந்து அந்த அளவுக்கு நம்பர் ஆஃப் ஜாப்ஸ் இருக்காது. அதனால பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரிங் முடிச்சு வந்து நெறைய பேருக்கு வந்து வேலை இல்லாம நெறைய பேரு கஷ்டப்பட்டு அப்புறம் வந்து மத்த ஃபீல்டுக்கு என்ன பண்றது? அப்படி சொல்லிட்டு ஃபாரின்ல வேலை தேடலாமா? அப்படி இப்படின்னு ஒரு பெரிய ஒரு இது மாரி. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு என்ன சொல்றது? ஒரு பெரிய சோசியல் எக்ஸ்பெரிமென்ட் மாரி தான் அந்த ஹைப்பே. சோசியல் எக்ஸ்பெரிமெண்ட்னா ஒரு விஷயம் ஆரம்பிச்சு, அது போய் மக்கள போய் ரீச் ஆயி, அவங்க அதில இன்வெஸ்ட் பண்ணி, அத நம்பி ஒரு 4 கம்பெனிஸ் வந்து கோர்ஸ் விக்கிறது, அத நம்பி சில ப்ராடக்ட் பண்றது, அத நம்பி சில இன்வெஸ்டர்ஸ் வந்து இதில ப்ராஜெக்ட்ல காசு போடுறது, அப்படி இப்படி பண்ணிட்டு எல்லாத்துக்கும் அதுக்கு ஒரு ரிட்டர்ன் ஒண்ணு இன்வெஸ்ட்மென்ட்க்கு இருக்கணும். ஸோ இவ்வளோ செலவு பண்ணோம், இவ்வளோ இது பண்ணோம்னா, அதுலேருந்து நமக்கு ஒரு லைஃப்ல வந்து ஃப்ரூட்ஃபுல்லா ஒரு ரிட்டர்ன் இருக்கணும். அது வந்து எல்லா டைம்லயும் கிடைக்காது. அது வந்து நம்ப ஸோ அது எப்படி சொல்றது? அந்த சிச்சுவேஷன ப்ளேம் பண்றதா? அல்லது வந்து அந்த டெக்னாலஜிய ப்ளேம் பண்றதா? இல்ல இந்த ஹைப் பண்ணவங்கள ப்ளேம் பண்றதாங்கிற மாரி ஒரு பெரிய இது இருக்கும். குழப்பம் இருக்கும். ஸோ அதனால ஹைப்ங்கிறதே ஒரு பெரிய ஒரு இதுதான். சரிங்களா? ஸோ முன்ன வந்து கவுண்டமணி டயலாக் தான் எனக்கு ஞாபகம் வருது. அவர் வந்து ஒரு ஃபாரின்லேருந்து இந்தியா வருவாரு. ராஜ் பரத்ன்னு சொல்லிட்டு. அவர் வந்து கடைசியில பார்த்தீங்கன்னா, டெரரிஸ்ட் மாரி ஆக்கிருவாய்ங்க. அதோ வரான் ராஜ் பரத். இதோ இதோ வரான் ராஜ் பரத்ன்னு. எனக்கு படம் என்ன படம்னு தெரியல. பட் இந்த காமெடி ஃபேமஸ். அந்த மாரி ஊன்னா உடனே டக்குன்னு அப்படின்னா இந்த டெக்னாலஜி, இப்படின்னா இந்த டெக்னாலஜி அப்படி சொல்லிட்டு எப்பயுமே ஹைப் பண்றதுக்கு எல்லாருமே இருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதனால வந்து ஏஐ தான் இனிமேலுக்கு ஃபியூச்சர். டேட்டா சயன்ஸ் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேசுவாங்க. ஸோ இதுல வந்து பேசுறது அவங்க தப்பு இல்ல. பிகாஸ் அவங்களும் அந்த ஒரு இதனால பெனிஃபிட் ஆயிருக்கலாம். இப்ப என்ன கேட்டீங்கன்னா, நானே ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி இது மாரி ரொம்ப ஹைப் பண்ணி தான் பேசியிருப்பேன். அந்த அந்த டைம்ல அந்த சினாரியோ வேற. அந்த டைம்ல வந்து ஒரு நல்ல ஒரு இது இருந்துச்சு. இப்போ வந்து கொஞ்சம் அந்த லேண்ட்ஸ்கேப் வந்து கொஞ்சம் மாறுதோ அப்படின்ற மாரி எனக்கு தோணுச்சு. ஸோ ஹைப்புக்கு ஏத்த வந்து ஜாப்ஸ் வந்து ஓப்பன் ஆகலையோ, அந்த மாரி எனக்கு ஒரு திடீர்னு ஒரு இது தோணுச்சு. அதனால இத கொஞ்சம் ஃபியூச்சரிஸ்டிக்கா இருக்கட்டும்னு சொல்லி இப்பயே அந்த வீடியோ பண்றேன். ஸோ அ என்ன சொல்றது? இந்த ஹைப்லேருந்து எப்படி நம்ம வந்து உண்மையிலேயே என்ன வந்து ட்ரூத்ன்னு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணலாம்னு இருக்கேன். இதனால வந்து நீங்க எது நீங்க பார்த்தீங்கன்னாலும், அது வந்து அது உண்மையிலேயே அதோட ஃபேக்ட்ட வந்து சொல்றாங்களா? அல்லது ஹைப் பண்ணி சொல்றாங்களா? அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இந்த ஹைப்புக்கும், ரியாலிட்டிக்கும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தான். ஸோ நம்ப பழைய காலத்துல வந்து கதையிலலாம் சொல்லுவாங்கல்ல, ஒருத்தன் அடிச்சான், அடிச்சோனே ஒருத்தன் கீழ விழுந்தான்ற மாரி, அது வந்து சொன்னா அது ரியாலிட்டி. ஒருத்தன் அடிச்சான், 10 பேர் பறந்தாங்க அப்படின்னு சொன்னா, அது வந்து கொஞ்சம் ஹைப் பண்ணி சொல்றது. ஸோ நம்ம மூவிஸ்லாம் அப்படிதான் இருக்கும். ஹீரோ வந்து ஒரு உதவ வச்சாருன்னா, ஒரு 10 பேர் பறந்து போவாங்க. ஸோ அதுதான். ரியலிஸ்டிக் மூவிஸ் அப்புறம் வந்து என்ன சொல்றது? மாஸ் மூவிஸ்ங்கிற மாரி சொல்லுவாங்கல்ல. கிளாஸ் மூவி, மாஸ் மூவிங்கிற மாரி ஒரு டெக்னாலஜிக்கும் அது வந்து ஒரு இதுதான். இத வந்து நான் குறையா சொல்றேன்னு நீங்க நினைக்க வேணாம். பட் இதுதான் வந்து இந்த டெக்னாலஜியோட நேச்சரே இதுதான். ரொம்ப பெருமையா ஒரு இத பத்தி பேசுவாங்க. அப்புறம் வந்து ஒர்க் ஆகலன்னா, அத தான் இழுத்து போட்டு மிதிப்பாய்ங்க. இன்னும் ஒரு 5 இயர்ஸ்ல வந்து நீங்க மேபி இத பார்ப்பீங்க. ஒழுங்கா வந்து அந்த ரிட்டர்ன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு வைங்களேன். ஆ டேட்டா சயின்டிஸ்ட்லாம் அதெல்லாம் படிச்சா வேலை கிடைக்காதுப்பா. ஏஐ எல்லாம் வேஸ்ட்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப ஏதாவது ஒரு டெக்னாலஜி ஒண்ணு வரும். அப்போ வந்து திடீர்னு ஏதாவது குவாண்டம் கம்ப்யூட்டிங் அது இதுன்னு ஏதாவது ஒண்ணு வரும். அப்ப அதுக்கு வந்து பாஸ் ஆகி போயிருவாங்க. ஸோ அதனால வந்து இதுதான் வந்து இந்த பர்ட்டிகுலர் ஹைப் பண்றதோட ஒரு ரியாலிட்டி. சரிங்களா? இதுல வந்து நம்ம எப்படி வந்து சஸ்டெயின் ஆகலாம்? நம்ம எப்படி வந்து இதுல தப்பிக்கலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து என்னோட டிப்ஸ் நான் சொல்றேன். ஒரு விஷயத்த நீங்க படிக்கிறீங்க. அதுல வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும். இப்போ வந்து ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு. அத பண்ணணுமா? வேணாமா? அல்லது ஒரு கான்செப்ட் இருக்கு. ஈவன் அது வந்து ஒரு டெக்னாலஜிக்கே கூட அது நடக்கும். மெஷின் லேர்னிங்கா? அதுல இந்த கான்செப்ட் தான் இது பெருசு. டீப் லேர்னிங்கா? அதுல CNN தான் பெஸ்ட். அந்த மாரி
அந்த உள்ளுக்குள்ள இருக்க டெக்னாலஜிக்குள்ள இருக்குமே ஹைப் இருக்கும். அதெல்லாம் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ரிசர்ச்சர்ஸே நிறைய சொல்லுவாங்க. சரிங்களா? அதனால யார் சொல்றா, இதை வந்து எப்ப சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, எங்க சொன்னாங்க, எப்படி சொன்னாங்க, இது எல்லாத்தையும் நீங்க வந்து மைண்ட்ல வச்சுக்கணும். இது வந்து யார் சொல்றாங்க, ஒருத்தவங்க வந்து ஒரு விஷயத்த வந்து ஹைப் பண்ணி சொல்றாங்க அப்படின்னா, இப்போ சப்போஸ் பாருங்களேன், ஈலான் மஸ்க் இருக்காரு. சரிங்களா? அவர் சொல்றாரு, அவர் பெரிய ப்ரொஃபைல்காரரு, அவரே வந்து சொல்றாருன்னு வைங்களேன், அது யார் சொல்றாங்கங்கிறத நீங்க பாப்பீங்க. ஓகே, இவர் வந்து பெரிய ஆள், இவரே சொல்றாரு, இது வந்து உண்மையா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. பட் வந்து அவர் சொல்றதுக்கு என்ன ரீசன் இருக்குங்கிறதையும் கொஞ்சம் நீங்க யோசிச்சு பார்க்கணும். சரிங்களா? ஸோ அது நம்ம வந்து மேபி இவர் வந்து இதுல வந்து இந்த டெக்னாலஜில அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம், இந்த டெக்னாலஜில அவர் காசு நிறைய போட்டிருக்கலாம், அல்லது அஹ், இந்த டெக்னாலஜி பத்தி பூஸ்ட் பண்ணிட்டு அதுல என்ன மக்களோட ஒப்பீனியன் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அதை மேபி அவங்க இது பண்ணியிருக்கலாம். ஸோ பல காரணம் இருக்கும். என்ன மோட்டிவ்ல அவங்க வந்து இதை பண்றாங்கங்கிறது நமக்கு தெரியாது. சரிங்களா? ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா, சரி ஈலான் மஸ்கே சொல்றாரே நம்மளும் சொல்லுவோம்னு சொல்லிட்டு சில பேர் அவங்களும் வந்து நிறைய பேர் வந்து போஸ்ட் போடுவாங்க, லிங்க்டின்ல போஸ்ட் போடுவாங்க. அப்புறம் வந்து காலேஜ் ப்ரொஃபசர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ்ல வந்து சொல்லுவாங்க, ஏன்னா வந்து ஒரு பெரிய ஆளு சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி. ஒருத்தவங்க வந்து ஹைப் பண்றாங்கன்னா, ஒன்று செல்ஃபா அவங்க ஹைப் பண்ணுவாங்க, அல்லது வந்து மற்றவங்கள பார்த்து அவங்க வந்து ஹைப் பண்ணுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க படிச்சுட்டாங்கிறதுக்காண்டி அதை ஹைப் பண்ணி சொல்லுவாங்க. நான் இதை படிச்சிருக்கேன், இதுதான் ஃபியூச்சர் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்காக அதை சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் வந்து மத்தவங்க எல்லாம் பண்றதை பார்த்துட்டு, ஓ எல்லாருமே வந்து இதுதான் படிக்கிறாங்க, அப்ப இதுதான் இம்பார்ட்டன்ஸா இருக்குன்னு போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மேபி மத்தவங்கள பார்த்துட்டு அவங்களும் சொல்லுவாங்க. இந்த மத்தவங்கள பார்த்து சொல்றதுல வந்து இன்னொரு ஒரு இது என்ன அப்படின்னா, எல்லாரும் சொல்றாங்க அதனால நானும் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்லுவாங்க. அதை அவங்க ஓப்பனா சொல்ல மாட்டாங்க, இருந்தாலும் வந்து அதுதான் ரீசன். எல்லாரும் சொல்றாங்க அதனால நானும் சொல்றேங்கிற மாதிரி, எல்லாரும் கை தட்டினாங்க நானும் கை தட்டினேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது. சரிங்களா? அதனால வந்து இது யார் பண்றாங்க, ஒரு கம்பெனி இதை பண்ணுதுன்னா அந்த கம்பெனிக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் என்ன, அந்த கம்பெனி வந்து என்ன ப்ராடக்ட் பண்ணுது, அது ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியா இருக்கலாம், அல்லது அந்த கம்பெனியே கோர்ஸ் விற்கலாம். ஒரு கம்பெனி ஒருத்தவங்களை என்டோர்ஸ் பண்ணுது அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு ஒரு மணி ஃபேக்டர் இருக்கலாம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்புறம் அதை வந்து எப்போ ஹைப் பண்ணாங்கங்கிறதையும் நீங்க பார்க்கணும். எப்போ ஹைப் பண்ணாங்க, எந்த டெக்னாலஜி ஹைப் பண்ணாங்கங்கிறதையும் நீங்க பார்க்கணும். எப்போ ஹைப் பண்ணாங்க, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பண்ணாங்களா, இல்ல 5 இயர்ஸ்க்கு முன்னாடி அந்த டெக்னாலஜி நல்லா இருக்குன்னு பண்ணாங்களா? ஒரு வீடியோ பார்க்கும்போதே அது எந்த அளவுக்கு ரீசெண்டா இருக்குங்கிறத பாருங்க. ஒரு பிளாக் போஸ்ட் படிக்கும்போது அது பழைய போஸ்டா அல்லது புது போஸ்டாங்கிறத பாருங்க. ஒரு ரிசர்ச் ஆர்டிக்கல் படிக்கும்போது அது 10 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின ஆர்டிக்கலா இல்ல இப்போ வந்த ஆர்டிக்கலாங்கிறத பாருங்க. அதனால அப்ப வந்ததுன்னா இப்ப எப்படி சினாரியோ மாறி இருக்குங்கிறத திங்க் பண்ணுங்க. ஸோ அதனால ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு ஃபேமஸான ஆத்தர் வந்து ஒன்று சொன்னாருங்கிறதுக்காண்டி அதையே நம்ம வந்து ஃபாலோ பண்ண முடியாது. ஏன்னா இதெல்லாம் டைமுக்கு டைம் டைனமிக்கா மாறிக்கிட்டே இருக்க விஷயங்கள். சரிங்களா? அதனால என்ன சொன்னாங்கங்கிறதையும் கேளுங்க. அவங்க வந்து வெறும் பாசிட்டிவ் மட்டும் சொன்னாங்களா, நெகட்டிவ் சொன்னாங்களா, அவங்களோட ஒப்பீனியனா சொன்னாங்களா, அல்லது வந்து அவங்க எக்ஸ்பர்ட்டா, அது என்ன சொன்னாங்க ஆக்சுவலா அப்படிங்கிறத நம்ம ரொம்ப நல்லா டீட்டெயில்டா பாருங்க. அப்புறம் வந்து எங்க சொன்னாங்க, என்ன கண்ட்ரில சொன்னாங்க. சரிங்களா? அதை வந்து ஒரு ஆர்என்டி பர்ஸ்பெக்டிவ்ல சொன்னாங்களா, அதை வந்து ஒரு ஐடியில் ஜாப் கிடைக்குங்கிற பர்ஸ்பெக்டிவ்ல சொன்னாங்களா, ரிசர்ச் ப்ராஜெக்ட்டுக்கு கிடைக்கும்னு சொன்னாங்களா, அல்லது ப்ராடக்ட்டுக்குன்னு சொன்னாங்களா, எதுக்கு சொன்னாங்க, எங்க சொன்னாங்க, எந்த கான்டெக்ட்ல சொன்னாங்க, என்ன கண்ட்ரியில சொன்னாங்க அப்படிங்கிறத பாருங்க. ஸோ சில கண்ட்ரியில அதுக்கு ஓப்பனிங்கே இருக்காது. ஆனா அதுக்கு வந்து நான் இந்த டெக்னாலஜி வந்து இதுல யூஸ் பண்ணா இவ்வளவு கிடைக்கும்னு சொல்லி ஒன்று சொல்லியிருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல நான் வந்து ஏஐ இந்த இதுல யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இந்தியன் கம்பெனிஸ்ல அந்த சினாரியோ இருக்கா, இந்தியன் கம்பெனிஸ்ல இது இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ யூஎஸ்ல வந்து இந்த டெக்னாலஜி பத்தி ஒன்று சொல்றாங்க, அங்க இருக்க இதெல்லாம் இது நிறைய யூஸ் பண்றாங்க அப்படி சொல்றாங்கன்னா, அதே சினாரியோ இங்கே யூஸ் ஆகுமாங்கிறதையும் நீங்க பார்க்கணும். சரிங்களா? அதனால வந்து எங்க சொன்னாங்கங்கிறது ரொம்ப முக்கியம், அதை எப்படி சொல்றாங்கங்கிறது ரொம்ப முக்கியம். அதை வந்து ரொம்ப ஹைப் பண்ணி சொல்றாங்களா, ஆஹ் இது வந்து நீங்க வந்து ஒரு ஆளுன்னு இல்லை, ஒட்டுமொத்த குரூப் எல்லாருமே எல்லாரும் சொல்றதையும் நீங்க அக்ரிகேட் பண்ணி கேட்கும்போது நீங்க வந்து இதுல எது உண்மை எது பொய் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் ஒரு பெரிய சேலஞ்சு. இது மேபி உங்களுக்கு எப்படின்னு தெரியல, எனக்கு இது வந்து பெரிய சேலஞ்சா இருந்தது. இந்த ஹைப் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஹைப்ல இருந்து இது ஒரு ரியாலிட்டி என்னங்கிறத கண்டுபிடிக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அது வந்து வைக்க பொருள்ல இருந்து ஊசி எடுக்கிற மாதிரி ஒரு சேலஞ்சு. ரியாலிட்டி என்ன, உண்மையிலேயே இவங்க கொடுக்குற ஹைப்புக்கு இந்த மெத்தட் வந்து ஒர்த்தா, இவங்க கொடுக்குற ஹைப்புக்கு இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் இந்த டாபிக் வந்து ஒர்த்தா, இவங்க கொடுக்குற ஹைப்புக்கு இந்த ப்ராடக்ட் வந்து ஒர்த்தா அப்படிங்கிறத நிறைய சோர்ஸ் வச்சு நம்ம வந்து செக் பண்ணணும். வெறுமனே நம்ம வந்து வெறும்
ஆளுங்கள்ட்ட பேசுறது மட்டும் கூடாது. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்கலாம், சுத்தி இருக்க ப்ரொஃபசர்ஸ்ட்ட கேட்கலாம், அந்த ஃபீல்ட் எக்ஸ்பர்ட்ல கேட்கலாம். எல்லார்ட்டயும் ஒரு ஒப்பீனியன் கேளுங்க. எல்லாருமே ஒரு பெர்ஸ்பெக்டிவ் குடுப்பாங்க. அதே மாரி நெறைய ஆன்லைன்ல சோசியல் மீடியா ஃபார்ம்ஸ்ல நெறைய இருக்கு. லிங்க்டின்ல சில பேர் சொல்லுவாங்க. ஆக்சுவல் ரியாலிட்டி என்னங்கிறத பார்த்தீங்கன்னா, GitHubல அப்புறம் வந்து ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ, கோரா அதுலலாம் போய் பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் டவுட்ஸா கேட்பாங்க. ஒழுங்கா ஒர்க் ஆகலங்கிறதெல்லாம் வந்து அதுல வந்து சொல்லுவாங்க. எது ஒர்க் ஆனுச்சு, எது ஒர்க் ஆகலங்கிறதையும் சொல்லுவாங்க. Reddit இருக்கு, ஃபாரம்ஸ் இருக்கு நெறையா. அதுலயும் போய் சொல்லுவாங்க. அது மாரி இதுக்குன்னு சில இன்ட்ரெஸ்ட் குரூப்ஸ் இருக்கு. அதுல போய் கேட்டீங்கன்னா, மத்தவங்க இதுல ஒர்க் பண்ணி, இதுல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்கள்ட்ட இருந்து நீங்க அத வாங்கி தெரிஞ்சுக்கிட்டா தான் உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும். அதனால இத சொல்றவங்க வந்து இதுல ஒர்க் பண்றவங்களா? அல்லது இத சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இத அவங்க பண்றாங்கன்னு சொல்றவங்களா? அப்படிங்கிறத பாருங்க. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா, நெறைய இந்த டெக்னாலஜி இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா, எந்த டாபிக் குடுத்தாலும் அவங்களுக்கு தெரியும். அவங்க வந்து ஜென்னிக்கா எல்லாத்தையும் பேசுவாங்க. கம்ப்யூட்டர் சயன்ஸ்ல என்ன டெக்னாலஜி எல்லாமே அத்துப்படியா தெரியும் அவங்களுக்கு. அத வந்து அந்த மாரி ஆளுங்க சொல்றாங்களா? அல்லது வந்து ஃபீல்ட் எக்ஸ்பெர்ட் சொல்றாங்களா? அப்படிங்கிறத பாருங்க. அல்லது சொல்றவங்களுக்கு வந்து ஏதாவது கோர்ஸ் விக்கணும்னு அவங்க சொல்றாங்களா? என்ன மோட்டிவ்ங்கிறத பாருங்க. இதெல்லாம் வந்து யாரையும் நான் வந்து குறை சொல்றதுக்காக சொல்லல. அகைன் நான் இதான் சொல்றேன். நான் கோர்ஸ் விக்கிறாங்கன்னா, உங்கள ஏமாத்தி யாரும் விக்க போறதில்ல. சொல்றேன். இந்த ஹைப்ல வந்து எப்படி ரியாலிட்டி என்ன அப்படிங்கிறது. ஸோ இந்த மாரி கான்டெக்ஸ்ட் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபுல்லா நெறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும். இதுலேருந்து எது உண்மைங்கிறத எடுத்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இது நான் சொல்றது வந்து இது வெறும் ஏஐ டேட்டா சயன்ஸ்க்கு மட்டும் கிடையாது. இது மத்த எல்லா டெக்னாலஜிக்குமே இது வந்து பொருந்தும். இது ரீசென்ட்டா நீங்க காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா, உங்களுக்கு அ நெறைய பேர் ஸ்பெஷலைசேஷன் எடுத்து படிச்சுட்டு இருப்பீங்க. பிடெக் இன் ஏஐ படிப்பீங்க. மேபி பிடெக் இன் டேட்டா சயன்ஸ் படிப்பீங்க. ஸோ அதனால அதுக்குள்ள இருக்க என்னென்ன டெக்னாலஜி வந்து ஹைப் பண்றாங்க அப்படிங்கிறத எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப கேர்ஃபுல்லா படிங்க. சரிங்களா? ஸோ அதனால கொஞ்சம் வந்து அந்த ஹைப் வந்து மிஸ்லீட் நம்மள பண்ணிடுச்சுனாலும், அதுல நமக்கு வந்து மந்த்ஸ் கணக்குல நம்ம ஸ்பெண்ட் பண்ணிருவோம் சில நேரம் தெரியாம. நாட் ஈவன் டேஸ். இத்தன நாள் நான் 5 நாள் ஒர்க் பண்ணேன் இதுல அப்படிங்கிற மாரி கூட கிடையாது. நான் வந்து 5 மாசம் ஒர்க் பண்ணேன். பட் இதுல எனக்கு ஒண்ணுமே கிடைக்கலங்கிற மாரி. எதனால இத நான் சொல்றேன்னா, நெறைய பேரு நான் பேசுற கான்டாக்ட்ல, கனெக்ஷன்ல இதெல்லாம் எனக்கு அவங்க ஷேர் பண்ணது. பர்சனலா அவங்கட்ட நான் கேட்பேன். எதெல்லாம் உங்களுக்கு ஃபெயிலியர் ஆனுச்சு? எதெல்லாம் உங்களுக்கு ப்ராடக்ட்லாம் ஃபெயிலியர் ஆனுச்சுன்னு கேட்பேன். அப்ப அதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதனால இந்த டெசிஷன் மேக்கிங் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த குயிக்கா நம்ம வந்து இதுல டெசிஷன் எடுக்கணும். இத படிக்கலாமா? வேணாமா? அந்த டெசிஷன் எடுக்கிறதுக்கு நீங்க இது எல்லாத்தையும் நீங்க வந்து ரொம்ப நல்லா டீட்டெயிலா திங்க் பண்ணிட்டு இது பண்ணணும். சிங்கிள் சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன வச்சுட்டு நீங்க வந்து எதையுமே திங்க் பண்ணாதீங்க. ஒருத்தர் சொல்றாரு அப்படிங்கிறதுக்காண்டி எதையுமே நீங்க இது பண்ணாதீங்க. எல்லா சோர்ஸ்ல இருந்தும் எல்லா சேனல்ஸ்ல இருந்தும் வேலிடேட் பண்ணுங்க. பண்ணிட்டு இதோட இது வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு சக்சஸ்ல தெரியும்னா, சில பாராமீட்டர்ஸ் இருக்கு. இத பாராமீட்டர்ஸ் என்னென்ன அப்படின்னா, நெறைய ப்ராடக்ட் இதுல வருதுன்னு வைங்களேன். அதுல வந்து மணி எவ்வளோ ஜெனரேட் ஆகுது? இந்த டெக்னாலஜினால எவ்வளோ ஜாப் வந்து ஓப்பனிங் இருக்கு? எவ்வளோ பேருக்கு ஜாப் கிடைச்சிருக்கு? இந்த மாரி சில பாராமீட்டர்ஸ் வச்சு பாருங்க நீங்க. ஒரு டெக்னாலஜி படிக்கிறாங்கன்னா, எவ்வளோ கம்பெனிஸ் அதுல இன்வெஸ்ட் பண்றாங்க? சில டெக்னாலஜிலாம் விஆர், விர்ச்சுவல் ரியாலிட்டி, ஆகுமென்டட் ரியாலிட்டி இதெல்லாம் நீங்க வந்து சில நேரம் ஹைப் பண்ணாங்க. ஒரு மேபி 1 இயர்க்கு முன்னாடி, 2 இயர்ஸ் முன்னாடி. பட் ஹைப் பண்ண அளவுக்கு இதுல வந்து சில நேரம் ரிட்டர்ன் கிடைக்கல. சரிங்களா? ஸோ அதனால வந்து எல்லா டெக்னாலஜி எல்லாத்துலயுமே பாருங்க. நீங்க அத இன்வெஸ்ட் பண்றாங்க. பட் அதுல பண்ண இன்வெஸ்ட்மென்ட்க்கு மறுபடியும் குரோத் இருக்கா? அவங்க அந்த ப்ராடக்ட்ட கன்டின்யூ பண்றாங்களா? அல்லது வந்து அத விட்டுட்டு அடுத்த ப்ராடக்ட்க்கு போயிடுறாங்களா? அதுல மணி ஜெனரேட் ஆனுச்சா? இதுதான் உங்களுக்கு அல்டிமேட்டா பாராமீட்டர்ஸ். இந்த பாராமீட்டர்ஸ நீங்க ட்ராக் பண்ணி அந்த சிச்சுவேஷன்ல அப்போதைக்கு அந்த ஹைப் வந்து எந்த அளவுக்கு உண்மைங்கிறத நீங்க வந்து சென்ஸ் அவுட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்ப ஹைப்பா இருக்குது, நாளைக்கு ஹைப்பா இல்லாம போலாம். இப்ப ஹைப்பா இல்லாதது நாளைக்கு ஹைப் ஆகலாம். சரிங்களா? ஓகே. ஸோ அடுத்து இதே லைன்ல இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நான் சொல்றேன். ஓகே. நெக்ஸ்ட் ஸ்லைடு. நெக்ஸ்ட் வந்து ஏஐ டேட்டா சயின்ஸ்ல நல்ல ஜாப் வாங்குறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு ஹம்பிள் ஒப்பீனியன் இது. சரிங்களா? ஸோ எப்படி வந்து ஜாப் வந்து நல்ல ஜாப்ல எப்படி வந்து லேண்ட் ஆகுறது? அதாவது இன்டர்வியூ வரும்போது அதை எப்படி நம்ம அப்ரோச் பண்ணணும்? அல்லது அதுக்கு ப்ரிப்பேர் ஆகும்போது என்ன மைண்ட் செட்ல நம்ம வந்து ப்ரிப்பேர் ஆகணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஓகே. ஒரு கலவையா தான் இருக்கும். பட் பேர் வித் மீ. ஓகே. ஸோ நல்ல ஜாப் வந்து கிடைக்கணும் அப்படின்னா, டெக்னாலஜில நல்ல கிரிப் வேணும். அது வந்து மஸ்ட். இதெல்லாம் வந்து பேசிக்கான ஒரு செட் ஆஃப் ஸ்கில்ஸ். சரிங்களா? எனக்கு வந்து ஏஐ டேட்டா சயின்ஸ்னா எனக்கு இந்த பேசிக்கான சில விஷயங்கள்லாம் தெரியும். பைத்தன் தெரியும், மெஷின் லேர்னிங் தெரியும், டீப் லேர்னிங் தெரியும். இந்த மாதிரி டூல்ஸ் இதெல்லாம் தெரியும் அப்படிங்கிறது பேசிக்கான விஷயங்கள்.
ஸோ இது வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். இது தெரியாம நம்ம வந்து சும்மா நான் வந்து லைட்டா படிச்சேன். பட் வந்து இது வந்து எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது. பட் எனக்கு ஜாப் கிடைக்குமா? அந்த மாரி நம்மளுக்கு டவுட்டே வரக்கூடாது. நல்லா மோஸ்ட்லி அது வந்து நல்லா யூஸ் பண்ற அளவுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? கோடிங் வந்து மஸ்ட்டு. கோடிங்கை ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம வந்து இதுல ஜாப் வாங்க முடியாது. ஸோ கோடிங் வந்து கண்டிப்பா நமக்கு வேணும். அப்புறம் இந்த டெக்னாலஜில எந்த அளவுக்கு டெப்த் இருக்கு நமக்கு அப்படிங்கிறதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்குன்னு நான் ரொம்ப டீப்பா படிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரே அல்கிரிதம் எடுத்துட்டு நம்ம 1 மாசம் உட்காந்துரக்கூடாது. அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எவ்வளோ படிக்கணும், எவ்வளோ படிச்சுட்டு விட்டுறணுங்கிறதையும் நம்ம வந்து டிசைட் பண்ணிக்கணும். ஸோ அந்த ஒரு அல்கிரிதம் படிக்கிறோம் அப்படின்னா, அத வந்து கஸ்டமைஸ் பண்ண போறோமா? அல்லது வந்து அத அப்படியே சும்மா யூஸ் பண்ணிக்கிட்டா போதுமா? அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ்ல நமக்கு வரும். பட் வந்து நம்ம அட் சம் பாயிண்ட் அத நம்ம கத்துக்கணும். ஒரு விஷயம் படிக்கிறோம்னா, எந்த சோர்ஸ்லேருந்து எடுத்து படிக்கணும்? அத எவ்வளோ குயிக்கா படிக்கணும்? எவ்வளோ டீப்பா தெரிஞ்சிருக்கணும்? அல்லது எவ்வளோ வந்து மேலோட்டமா தெரிஞ்சிருக்கணுங்கிறதையும் நம்ம முன்னாடியே டிசைட் பண்ணிறணும். இது எப்படி லேர்ன் பண்ணுங்கிறத நம்ம கத்துக்கிட்டோம்னா, இந்த டெக்னாலஜி கிரிப் வந்து நமக்கு தானா வரும். சில கான்செப்ட்ஸ் நமக்கு டெப்த்தா தெரிஞ்சே ஆகணும். அப்ப அத நம்ம வந்து கண்டிப்பா டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம படிச்சுக்கலாம். சில கான்செப்ட்ஸ் வந்து நமக்கு அந்த அளவுக்கு ரொம்ப டீப்பா அவ்வளோ மேத்தமேட்டிக்கலா உள்ள இறங்கணும்னு அவசியம் இல்லன்னா, அத நீங்க மேலோட்டமா அதோட அப்ளிகேஷன் என்னங்கிறதே நீங்க தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த மாரி வந்து ஜாவாக்கு மெயினா இந்த ஸ்கில் தான். ஏன்னா டேட்டா சயன்ஸ், ஏஐன்னு போயிட்டு நீங்க எங்க இன்டர்வியூ உட்கார்ந்தீங்கனாலும், அழகா அவங்க ஒரு சினாரியோ குடுப்பாங்க. அத எப்படி நீங்க சால்வ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. அதுக்கு நான் இந்த டூல் யூஸ் பண்ணுவேன்னு நம்ம சொல்லக்கூடாது. மத்தபடி இத எப்படி நான் வந்து பிரேக் பண்ணுவேன்? எப்படி ப்ராப்ளம் எப்படி ஃபார்முலேஷன் பண்ணுவேன்? அந்த மாரி தான் அந்த அந்த டிஸ்கஷன் எடுத்துட்டு போனோம். அந்த மாரி ப்ராப்ளம் ஃபார்முலேஷன் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு வந்து அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் வந்து நமக்கு வேணும். அனலிட்டிக்கல்னா ஒரு டேட்டா உள்ள வருது. இத வந்து நான் இப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவேன். அத இப்படி ஸ்டோர் பண்ணுவேன். அத நான் வந்து இப்படி ப்ராசஸ் பண்ண போறேன். பண்ணதுக்கப்புறம் இந்த மாரி உங்களுக்கு டேட்டா கிளீன் ஆயிரும். இத நான் வந்து இந்த மாடல்ல போடுவேன். இந்த மாடல் வந்து இந்த மாரி டேட்டாவ இத ஹேண்டில் பண்ணும். இப்படி பண்ணும்போது இது இப்படி பண்ணுச்சுன்னா, நான் வந்து ரெகுலரைசேஷன் பண்ணுவேன். நான் வந்து இப்படி ட்ரெயின் பண்ணுவேன். ட்ரெயின் பண்ணும்போது இவ்வளோ சாம்பிள் வச்சு ட்ரெயின் பண்ணும்போது இவ்வளோ சாம்பிள் வச்சு டெஸ்ட் பண்ணுவேன். அது மாரி வந்து நீங்க எக்ஸ்பெரிமென்ட்டா வந்து வாயிலேயே நம்ம வந்து அத ரன் பண்ணி காட்டணும். இன்டர்வியூ சொல்றவங்களுக்கு. சரிங்களா? இது வந்து பிரெயின்லயே நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணி இது இப்படிதான் வருங்கிற மாரி நம்ம வந்து வெர்பலா சொல்ல தெரியணும் நமக்கு. சரிங்களா? இந்த மாரி வந்து ஒரு சினாரியோ குடுத்து இது எப்படி வொர்க் பண்ணும்னு நமக்கு கேட்கும்போது, அனலிட்டிக்கலா இந்த மாடல் இப்படி பிஹேவ் பண்ணும். ஸோ அதனால இந்த டேட்டா இப்படி உள்ள வந்துச்சுன்னா, இந்த மாடல் இப்படி பண்ணுச்சுன்னா, இந்த மாரி நமக்கு அவுட்புட் கிடைக்கும். இந்த மாரி இஷ்யூ வருங்கிற மாரி ஒரு ஐடியா உங்களுக்கு டேட்டாவோட நேச்சர் எப்படிலாம் இருக்கும், மாடலோட நேச்சர் எப்படிலாம் இருக்கும், அந்த ட்ரெய்னிங் எப்படிலாம் போகும், அந்த மாடலோட அவுட்கம் எப்படிலாம் இருக்கும், அந்த மாடல் ரீட்ரெயின் எப்படிலாம் பண்ணுவோம், அந்த மாரி இன் அண்ட் அவுட் வந்து உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ஸோ மைண்ட்லயே நீங்க இத வந்து ரன் பண்ணிட்டு, இது இப்படி வருங்கிற மாரி ஒரு அசம்ப்ஷனுக்கு வந்துரணும். 70% உங்களுக்கு அந்த கிளாரிட்டி வந்துருச்சுன்னா, 30% வந்து நீங்க அத இம்ப்ளிமெண்ட் பண்ணி நீங்க அத வொர்க் பண்றது தான். சரிங்களா? ஸோ அதனால இந்த அனலிட்டிக்கல் எபிலிட்டிங்கிறது ரொம்ப முக்கியம். மெயினா வந்து இன்டர்வியூ பண்றவங்க வந்து என்ன எதிர்பார்ப்பாங்க அப்டின்னா, ஒரு சினாரியோ குடுத்து அத வந்து ப்ராப்ளம் வந்து அ அவங்க வந்து ப்ராப்ளம் வந்து பிசினஸ் சினாரியோ மாரி குடுப்பாங்க. அத நம்ம எடுத்துட்டு வந்து மேத்தமேட்டிக்கலா பிரேக் பண்ணி அதுக்கு சொல்யூஷன் இந்தந்த மாடல் யூஸ் பண்ணணும், இந்தந்த மெத்தட் யூஸ் பண்ணணும் அப்டின்னு சொல்லி சொல்யூஷன் டெரைவ் பண்ணி, சொல்யூஷன் இந்த டெக்னாலஜி இந்த டூல்ஸ் எல்லாம் வச்சு இத இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இத இங்க கிளவுட்ல ரன் பண்ணலாம். இது ரன் பண்ணோம்னா இப்படி இஷ்யூ வருங்கிற மாரி அந்த அளவுக்கு சொல்யூஷன் கொண்டு வர அளவுக்கு நமக்கு திங்க் பண்ண தெரியணும். சரிங்களா? ஸோ நான் சொல்றது வந்து மேபி வந்து பிகினர் லெவல்ல கூட சில கம்பெனில கேட்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதிக எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். மேபி அவங்க சேலரி அதிகமா அந்த ஜாப் ப்ரொஃபைலுக்கு வச்சிருப்பாங்க. சில இதுல வந்து மேபி இன்டர்மீடியேட்ல கேட்பாங்க. ஒரு லீட் பொசிஷனுக்கு கேட்பாங்க. சில நேரம் வந்து சொல்யூஷன் ஆர்க்கிடெக்ட்டுக்கும் இந்த மாரி கேட்பாங்க. சில நேரம் டேட்டா சயன்ஸ் மேனேஜரா நீங்க ட்ரை பண்றீங்கன்னாலும், அதுக்கும் மேபி இந்த மாரி சில இதெல்லாம் கேட்பாங்க. ஸோ அப்போ வந்து நமக்கு இந்த இதுல வந்து வைடா என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்கிறத பார்க்கணும். ஸோ இந்த டெக்னாலஜில எந்த அளவுக்கு கிரிப் இருக்கு, எவ்வளோ வெரைட்டி ஆஃப் அல்கிரிதம்ஸ் நமக்கு தெரியும், எவ்வளோ வெரைட்டி ஆஃப் டேட்டா நமக்கு தெரியும். ஆடியோ டேட்டா, டெக்ஸ்ட் டேட்டா, டேட்டா, இமேஜ்ல இந்தந்த டொமைன்ல இதெல்லாம் டேட்டா இருக்கு. அப்படி சொல்லி வைடு நாலேட்ஜ் எல்லாத்துலயுமே நமக்கு இருக்கணும். டெப்த்தான நாலேட்ஜ் சில விஷயங்கள்ல இருக்கணும். சரிங்களா? இது இல்லாம இந்த டொமைன் எக்ஸ்பர்டீஸ்ங்கிறது ரொம்ப முக்கியம். நெறைய பேர் வந்து டிஃப்ரெண்ட் செக்டர்ல ஒர்க் பண்றவங்க, அவங்க எல்லாமே இப்ப வந்து டேட்டா சயின்ஸ், ஏஐலாம் படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. பயோடெக்னாலஜி அது இல்லாம வந்து இப்ப பிசிக்ஸோ அல்லது அதாவது அப்ளிகேஷன் பிசிக்ஸ், கோர் பிசிக்ஸ் கிடையாது. அது இல்லாம வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், கெமிக்கல் இன்ஜினியரிங், அப்புறம் இது இல்லாம வந்து ஃபார்மா, அப்புறம் நெறைய கன்சியூமர் ப்ராடக்ட் பண்றவங்க, ரிசர்ச் பண்றவங்க. ஸோ இந்த மாரி எல்லா ஆங்கிள் இருந்தும் உங்களுக்கு வந்து இப்ப இது இருக்குது. சரிங்களா? இப்போ கம்பெனின்னு போயிட்டீங்கன்னா, அந்த கம்பெனி வந்து ப்ராடக்ட் வந்து ஜென்ரலா பண்ண மாட்டாங்க. ஏதோ ஒரு பர்ட்டிகுலர் டொமைன்ல தான் எடுத்து பண்ணுவாங்க. இப்போ ஃபார்மாக்குனா, ஃபார்மா கம்பெனிஸ்க்கு வந்து அவங்க ப்ராடக்ட் பண்ணலாம்.
அப்போ வந்து அந்த ஃபார்மா கம்பெனிஸ்ல எப்படி இருக்கும் டேட்டா. ஸோ ஒவ்வொரு டொமைனுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டேட்டா உங்களுக்கு தரும். இப்போ வந்து சேட்டலைட் இமேஜஸ் இருக்குன்னா அது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் டொமைன். இப்போ வந்து ஹாஸ்பிட்டல் கேர்னா அது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் டொமைன். அந்த டேட்டாவோட நேச்சர் வேற மாதிரி இருக்கும். மெடிக்கல் ரிசர்ச் பண்றீங்கன்னா உங்களுக்கு அதுல வர டேட்டாலாம் வித்தியாசமா இருக்கும். அதுல வர மெடிக்கல் இமேஜஸ் அல்லது மெடிக்கல் சவுண்ட்ஸோட அனாலிசிஸ் அந்த மாதிரி ஒவ்வொரு பர்டிகுலர் டொமைன்லயும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டேட்டா இருக்கும். ஸோ பேங்க்ல இருக்கீங்கன்னா பேங்கோட டேட்டா டிஃப்ரெண்டா இருக்கும். அதோட வால்யூம் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்ல ஆல்ரெடி இதாக ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. பேங்க் அப்ளிகேஷன்ஸ்ல நிறைய டெவலப் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு அந்த செக்டர்ல ஒர்க் பண்ணணும்னு தோணும். ஸோ அப்போ வந்து இது ஒரு டேஞ்சரஸ் காம்போ. டேஞ்சரஸ் காம்போனா மீன்ஸ் ரியலி குட் காம்போ. அதாவது எனக்கு இந்த டொமைனும் தெரியும் ப்ளஸ் இந்த டெக்னாலஜியும் தெரியும். எனக்கு வந்து பேங்கிங் ஏஐ அப்ளிகேஷன்ஸ் வந்து பேங்கிங்ல பண்றது எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ரொம்ப சூப்பர். சரிங்களா? இப்போ பேங்க்ல என்னென்ன பேங்க்லலாம் உங்களுக்கு வந்து டேட்டா சயின்டிஸ்ட் பொசிஷன் வந்து எடுக்கிறாங்க பார்த்துட்டு அங்கே போய் நீங்கள் செட்டில் ஆயிடலாம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக சில கம்பெனிஸையும் நீங்கள் டார்கெட் பண்ணி போகிறனாலும் போகலாம். ஆல்ரெடி நீங்கள் வந்து இப்போ ஒரு மேபி ஒரு பயோடெக்னாலஜியில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா இன்னும் நான் வந்து மற்றவங்களை விட டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டணும்னாலும் அப்போ வந்து உங்களுக்கு அந்த டொமைன் எக்ஸ்பர்டீஸ் ப்ளஸ் டெக்னாலஜி இது ரெண்டுமே தெரிஞ்சிருந்தா இன்னும் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல். சரிங்களா? ஸோ டொமைன்ங்கிறது வந்து இமேஜில் ஒர்க் பண்ணுறதுங்கிறது ஒரு டொமைன் தான். டைப் ஆஃப் டேட்டா. டெக்ஸ்ட்டில் ஒர்க் பண்ணுறேன், நான் என்எல்பியில் ஒர்க் பண்ணுறேங்கிறதும் ஒரு டொமைன் தான். அது இல்லாமல் இந்த மாதிரி பிஸ்னஸ் டொமைன் இருக்குது பார்த்தீங்களா? மெடிக்கலு, ஃபார்மா, ஹெல்த் கேரு அந்த மாதிரி இருக்கிறதும் ஒரு டொமைன் தான். சரிங்களா? அதனால் அந்த டொமைனில் உள்ள நாலேஜும் உங்களுக்கு வேணும். ஃபார்மானா ஃபார்மால எப்படி ஒர்க் ஆகுது, எப்படிலாம் வந்து மேனுஃபேக்சரிங் நடக்குது, அந்த ஒரு டேட்டா வருதுன்னா அதை எப்படி நம்ம வந்து டைசெக்ட் பண்ணோம். மெடிக்கல் இமேஜிங் வருதுன்னா அது என்ன மாதிரி டேட்டா, அது என்ன சுச்சுவேஷனில் அதை எடுக்கிறாங்க, யாருக்கு எடுக்கிறாங்க, எப்படிப்பட்ட ஸ்கேனரில் எடுக்கிறாங்க, அந்த மாதிரி வந்து உங்களுக்கு அந்த டெக்னாலஜி சம்மந்தம் இல்லாத சில பிஸ்னஸ் ரிலேட்டட் திங்ஸ் எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கும். அதுதான் டொமைன் எக்ஸ்பர்டீஸ். இந்த டொமைன் எக்ஸ்பர்டீஸ் வந்து டைப் ஆஃப் டேட்டாலையும் இருக்கணும், டைப் ஆஃப் பிஸ்னஸ்லையும் இருக்கணும். என்னென்ன பிஸ்னஸ்லாம் வந்து இதோட அப்ளிகேஷன் இருக்குங்கிறதுலையும் இருக்கணும். மோரோவர் இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்க கம்பெனியில் சில ப்ராடக்ட் இருக்கு அப்படின்னா அதை எப்படி இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுறதுன்னா அந்த பிஸ்னஸை பற்றி நீங்கள் ஸ்டடி பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு இன்னும் புரியும். அப்போ தான் அந்த பிஸ்னஸ் ஸ்பெசிஃபிக்காக இருக்கிற சில விஷயங்களை வந்து நீங்கள் அதில் வந்து டெக்னாலஜியில் நீங்கள் கொண்டு வர முடியும், எஸ்பெஷலி ஏஐ டேட்டா சயின்ஸில். சரிங்களா? அப்புறம் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், ரெண்டு விஷயங்கள் நம்ம படிக்கும்போது பார்ப்போம். ஒன்று வந்து டூல்ஸு, இன்னொன்று வந்து டெக்னாலஜி. டூல்ஸுங்கிறது இந்த பைத்தன், சைக்கிட் லேர்ன், அப்புறம் வந்து கிளவுட்ல இருக்க சில டூல் கிட்ஸ் இதெல்லாம். டெக்னாலஜிங்கிறது மெஷின் லேர்னிங், டீப் லேர்னிங் இந்த மாதிரி அப்ட்ராக்டான மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட்ஸ். சரிங்களா? இது ரெண்டையும் நம்ம வந்து ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? சில பேர் வந்து வெறும் தியரி மட்டும் படிச்சுட்டு ப்ராக்டிக்கலை விட்டுருவாங்க. சில பேர் வெறும் டூல்ஸ் மட்டும் தெரிஞ்சிருப்பாங்க, தியரி எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. பட் இது ரெண்டுமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ரெண்டுமே ஈக்குவலாக தெரிஞ்சிருக்கணும். இந்த டூல்ஸ் வந்து ரீசெண்டான டூல்ஸ் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். மார்க்கெட்டில் எல்லா கம்பெனிலையும் எல்லா ஜாப் ப்ரொஃபைல்லையும் கேட்குற டூல்ஸ் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். பழைய டூல்ஸு, ரொம்ப பழைய டேட்டா சயின்ஸ் டூல்ஸு அதெல்லாம் எனக்கு தெரியுங்கிற மாதிரி நம்ம அதை ப்ரொஃபைலில் வந்து நம்ம ஹைலைட் பண்ணக்கூடாது. அப் டு டேட்டா இப்போதைக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கணும். டெக்னாலஜிங்கிறது வந்து கிளாஸு. சரிங்களா? இது வந்து என்றைக்குமே மாறாது. இது வந்து அப்போதைக்கு அப்போ ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி மாறிட்டு இருக்கும். இன்றைக்கி பைத்தன் இருக்குது, மேபி ஒரு 10-15 இயர்ஸுக்கு அப்புறம் வந்து டேட்டா சயின்ஸ் இதெல்லாம் ரன் பண்ணுறதுக்கு மேபி ஒரு பெட்டரான ஒரு லாங்குவேஜ் கூட வரலாம், அல்லது பைத்தனே கூட சஸ்டெயின் ஆகலாம். ஸோ அதனால வந்து இந்த டூல்ஸ் வந்து வரும் போகும், பட் டெக்னாலஜிங்கிறது வந்து என்றைக்குமே ஸ்டாண்டர்ட். சரிங்களா? அதே மாதிரி டெக்னாலஜியில் சில அல்கிரிதம்ஸ் வந்து இன்னைக்கு ஃபேமஸாக இருக்கும், நாளைக்கு அது வந்து டவுன் ஆகும். இன்னைக்கு வந்து ஃபேமஸாக இருக்காது, நாளைக்கு வந்து திடீர்னு ஃபேமஸ் ஆகும். அதனால இது எதுவுமே வந்து நிரந்தரம் கிடையாது, எல்லாமே டைனாமிக்காக இருக்கும். ஸோ அதனால அப்பப்போ இந்த டெக்னாலஜி கூட நீங்கள் டச்சில் இருந்துகிட்டே இருக்கணும். இருந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு அப்டேட்டடாக நீங்கள் இருக்கலாம். சரிங்களா? ஸோ ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஒரு டூல் படிக்கிறீங்கனாலும் அந்த டூலுக்கு அடியில் என்ன அந்த டெக்னாலஜி சொல்கிறாங்க அப்படிங்கிறத படிங்க. ஒரு டெக்னாலஜி படிக்கிறீங்கனாலும் அதை எந்த டூல் வச்சு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கிறதையும் நீங்கள் பாருங்கள். சரிங்களா? ஸோ இது எல்லாமே வந்து மெயினாக எங்கே வருதுன்னா ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ். சரிங்களா? ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து இதுக்கு இதே கிடையாது, என்ன சொல்றது, ரீப்ளேஸ்மெண்ட்டே கிடையாது. இது வந்து பண்ணியே ஆகணும். எனக்கு வந்து ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸே இல்லை, பட் வந்து நான் இதில் இது பண்ண முடியுமானா, சஸ்டெயின் பண்ண முடியுமானா ரொம்ப கஷ்டம். சரிங்களா? ஸோ இது வந்து எனக்கு கோடிங் வந்து தெரியாது, பட் நான் வந்து சும்மா சில டூல்ஸ் எல்லாம் பார்த்தேன், அதில் வந்து ட்ராப் அண்ட் ட்ராக்லேயே நிறைய இருக்குது, ஈஸியாக பில்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. கோராக ஐடியில் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். மற்றபடி நீங்கள் ஒரு மேனேஜராக இருக்கீங்க, பட் டேட்டா சயின்ஸ் உங்களுக்கு தேவையில்லை, சும்மா யூஸ் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு நீங்கள்
டூல்ஸ் வந்து கோடிங்லாம் எழுதணும்னு அவசியம் இல்லை. சரிங்களா? என்ன ப்ரொஃபைல் நம்ம ட்ரை பண்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுங்க. ஸோ நான் டெக்னிக்கல் பீப்புளும் டேட்டா சயின்ஸ் ஏஐயோட அப்ளிகேஷன்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க சில பேர். சில பேர் மேனேஜர்ஸே வந்து இதெல்லாம் ரன் பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்து இதை நம்ம டீம்ல கொடுத்து எப்படி ஒர்க் அவுட் பண்ணலாம்னு சொல்லி அவங்களே ரன் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு வந்து இந்த ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பேசிக்காக ட்ராப் அண்ட் ட்ராக் பண்ற மாதிரி சில டூல்ஸ்ல அவங்க கிளவுட்ல எங்கேயாவது ட்ரை பண்ணியிருக்கலாம். சரிங்களா? பட் அவங்க வந்து கோடிங் கத்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அவங்க ப்ரொஃபைலுக்கு அவங்க கரியர் க்ரோத்துக்கு தேவைன்னா அந்த பர்டிகுலர் டூல் படிக்கட்டும், இல்லைன்னா தேவையில்லை. பட் இதுல கோரா நீங்க வந்து ஒர்க் பண்ணணும், நான் டேட்டா சயின்டிஸ்டா ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நீங்க ஒர்க் பண்றீங்கன்னா கண்டிப்பா வந்து ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். எந்த அளவுக்கு அதிகமா உங்களை நீங்க வந்து இந்த ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எக்ஸ்போஸ் பண்றீங்களோ அது வந்து அவ்வளோ அளவுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது. எக்ஸ்போஸ் பண்றதுங்கிறது எந்த அளவுக்கு ப்ராப்ளம்ஸை நீங்க ஃபேஸ் பண்றீங்களோ, எந்த அளவுக்கு சேலஞ்சஸை நீங்க வந்து ஃபேஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது. ஏன்னா இதுல வந்து எது முடியுங்கிறது வந்து எது வந்து ஒர்க் ஆகாது அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சு வச்சிருக்கணும். எது வந்து எதெல்லாம் ஒர்க் ஆகாது, எங்கெல்லாம் ஒர்க் ஆகாது, இதை பண்ணா ஒர்க் ஆகுமா ஆகாதா, இது வந்து இந்த நாலேஜ் வந்து நமக்கு வேணும். இது நீங்க எந்த அளவுக்கு நீங்க ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதோ அந்த அளவுக்கு நல்லது. நிறைய ப்ராஜெக்ட் பண்ணணும், ஒரே ப்ராஜெக்ட் மாதிரி பண்ணக்கூடாது, ஒரே டேட்டால பண்ணக்கூடாது, டைவர்ஸ் டேட்டா எடுக்கணும், டைவர்ஸ் டெக்னாலஜி, டைவர்ஸ் பிசினஸோட டேட்டா எடுக்கணும், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சினாரியோவில் எடுக்கணும். வெறுமனே ஆர்என்டி ப்ராஜெக்ட் மாதிரி ஒர்க் பண்ணணும், சில நேரம் அப்ளிகேஷன் மாதிரி டெவலப் பண்ணணும், அல்லது ப்ராடக்ட் மாதிரி திங்க் பண்ணணும். எல்லா இதுலையும் நீங்க வந்து உங்களை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஒரு வெரைட்டி ஆஃப் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஈஸியா அதுக்கு நீங்க சொல்யூஷன் கொடுக்க முடியும். சரிங்களா? எனக்கெல்லாம் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல எனக்கு நிறைய பேர் ரிசர்ச் ஸ்காலர்ஸ், இது மாதிரி நிறைய ப்ரொஃபசர்ஸ், பிஹெச்டி பண்றவங்க, அவங்க எல்லாமே அவங்களோட ப்ராப்ளம்ஸ்லாம் எனக்கு மெயில் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து எல்லாமே அவங்களோட சினாரியோ சொல்லுவாங்க. ஸ்டார்டிங்லேருந்தே நான் அந்த பிஹெச்டி பண்ணும்போதுலேருந்தே அந்த ரிசர்ச் கல்ச்சரில் நான் இருந்ததுனால எனக்கு வந்து நிறைய பேர் கூட இன்டராக்ட் பண்ணுறதுனால நிறைய பேர் மற்றவங்களோட ப்ராப்ளம் வந்து எனக்கு நிறையா தெரியும். ஸோ மற்றவங்களுக்கு நான் ஏதாவது சால்வ் பண்ணுறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணும்போது அதுக்கு படிக்கிற மெட்டீரியல் அதுலேயே நான் வந்து மற்றவங்களோட ப்ராப்ளமே எனக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அவங்களுக்கு வந்து சில நேரம் அவங்க ஒர்க் பண்ணிட்டு இது ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி என்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அதனால எதெல்லாம் ஒர்க் ஆகும், எதெல்லாம் ஒர்க் ஆகாதுங்கிற மாதிரி எனக்கு வந்து மற்றவங்களோட ஹெல்ப் வழியா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிச்சு. நான் எஸ்பெஷலி டீச்சிங்ல இருக்கும்போது நிறைய இன்டர்ன்ஷிப் பேட்சஸ் எல்லாம் கைட் பண்ணுவேன். நிறைய ஃபேக்கல்டிஸ் வந்து செபாட்டிக்கல் ட்ரைனிங் அந்த மாதிரி இயர் 1 இயர்ல வந்து 1 மந்த் ட்ரைனிங் அந்த மாதிரிலாம் வருவாங்க. அவங்களுக்குலாம் இது பண்ணுவேன். நிறைய த்ரூ அவுட் இந்தியா ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணும்போது நிறைய பேர் அவங்களோட ரிசர்ச் ப்ராப்ளம்லாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி எனக்கு வந்து நிறைய பேரோட இன்டராக்ட் பண்ணதுனால இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்துச்சு. பட் உங்களுக்கும் அந்த மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது. இதை நீங்களா தேடி போய் நீங்க வந்து நீங்க பார்க்கலாம். சரிங்களா? ஒன்று நீங்களா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம், அல்லது மற்றவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். அதுக்காகவே நீங்கள் எங்கே போகணும் அப்படின்னா நிறைய ஃபாரம்ஸ் இருக்கு. கிட்டப், அப்புறம் வந்து ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ, ரெடிட், இந்த மாதிரி நிறைய ஃபாரம்ஸ் இருக்கு. அந்த ஃபாரம்ஸ் எல்லாம் போயிட்டு மற்றவங்களாம் என்ன பிரச்சனைன்னு சொல்லி அழுகுறாங்களோ அந்த பிரச்சனைலாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா பிகஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னா அடுத்தவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து அதை லேர்ன் பண்ணிக்கிறது தான். ஏன்னா அவங்க வந்து அதை ஒரு வருஷம் கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டு நமக்கு வந்து அதை ஒரு ஒரு பிளாக் போஸ்ட்டில் அதை சொல்லுவாங்க, இதெல்லாம் பண்ண, இதெல்லாம் வந்துச்சு, இதெல்லாம் வரலன்னு சொல்லி. நம்ம அந்த ஒரு வருஷத்தை நம்ம அதே மாதிரி அதே எக்ஸ்பீரியன்ஸை பண்ண அவசியம் இல்லை. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பார்த்துட்டே ஓ இப்படி பண்ணா அப்படி வருங்கிற மாதிரி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நம்மளும் வந்து கோத்ரூ பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து 100 விஷயம் தெரியுதுன்னா அதில் வந்து 50 விஷயம் நீங்களா செஞ்சு கற்றுக்கோங்க, அல்லது 50 விஷயம் வந்து நீங்கள் மற்றவங்க செஞ்சதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ 50ங்கிறது நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். மற்றபடி உங்களுக்கு எவ்வளோ டைம் இருக்கோ அதை பொறுத்து நீங்கள் வந்து ஹேண்ட்ஸ் ஆனில் நிறைய பழகுங்க. நிறைய கிட்டப்ல நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு, நிறைய கேகில் அந்த மாதிரி நிறைய சைட்ஸ் இருக்கு, நிறைய காம்படிஷன்ஸ் இருக்கு. அதுலலாம் வர சொல்யூஷன்ஸ்லாம் பாருங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு அதெல்லாம் ரன் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் லெவல்ல ஜஸ்ட் கோட் எடுத்து ரன் பண்ணி பாருங்க. அப்புறம் அதை மாடிஃபை பண்ணி பாருங்க. அப்புறம் வந்து நீங்களா ஒரு ப்ராப்ளம் எடுத்து எப்படி சால்வ் பண்ணலாம்னு பாருங்க. நீங்களே டேட்டா கலெக்ட் பண்ணி பாருங்க. அது மாதிரி எப்படி எப்படிலாம் முடியுமோ எல்லா சைட்லையும் நீங்க அதை வந்து அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து இதே கிடையாது, செகண்ட் சாய்ஸே கிடையாது. இது கண்டிப்பா நமக்கு வேணும். ஓகேங்களா? அப்புறம் வந்து இந்த பாயிண்ட்டுக்கு நான் கடைசியா வரேன். இது வந்து முக்கியமான பாயிண்ட். டிசைன் திங்கிங். டிசைன் திங்கிங்கிறது எந்த அளவுக்கு நீங்க வந்து ப்ராப்ளம் மேல நீங்க எம்பத்தியா இருக்கீங்க அப்படிங்கிறது தான் டிசைன் திங்கிங். சரிங்களா? ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கிறத ரெக்கனைஸ் பண்ணணும். இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுங்கிறத நீங்க இது பண்ணணும். இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணி கொடுத்தா இது வந்து யூசருக்கு எப்படி போகுங்கிறத நீங்க வந்து இது பண்ணணும். ஸோ இது ஓவராலா இந்த டெக்னாலஜி எங்க யூஸ் ஆக போகுது, எப்படி பண்ண போறோம், யார் இதெல்லாம் யூஸ் பண்ண போறா, ஒரு கம்பெனில போய் நம்ம இது பண்ண போறோம்னா அந்த கம்பெனியோட கிளையன்ட்ஸ்லாம் யாரு,
அவங்க ஒரு B2Cயா, அவங்க வந்து B2Bயா, பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் கம்பெனியா அல்லது பிஸ்னஸ் டு கஸ்டமர் கம்பெனியா, அவங்க யார் யாருக்கெல்லாம் வந்து ப்ராடக்ட் வச்சிருக்காங்க, இதுக்கு காம்படிஷன் என்னென்னலாம் இருக்கு, அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் என்ன, இப்போ உங்களோட கஸ்டமர்ஸ் இருக்காங்கன்னா அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன, ஒரு நீங்க டெக்னாலஜி பண்றீங்கன்னா அதோட கேப்பபிலிட்டி என்ன, இதால இவ்வளோ பண்ண முடியுமா, ஒரு கிளவுட் டெக்னாலஜி வச்சிருக்கோம்னா அதில் இவ்வளோ போட்டு ரன் பண்ண முடியுமா, ஒரு ஏபிஐ டெவலப் பண்றீங்கன்னா அதோட ஸ்பீடு எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும், அல்லது இவ்வளோ ஸ்பீடு கொடுத்தா கஸ்டமர் வந்து ஒத்துப்பாங்களா, அல்லது ஒரு அப்ளிகேஷன் இவ்வளோ யூசர் இருந்தாங்கன்னா எந்த அளவுக்கு நம்ம இதை ஸ்பீடப் பண்ணணும், அல்லது இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் எந்த அளவுக்கு சென்சிட்டிவாக இருக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு மெஷின் லேர்னிங் அல்லது அந்த டீப் லேர்னிங் ஏஐ டெக்னாலஜிக்குள்ள போயிட்டீங்கன்னா மோஸ்ட்லி இதை பத்தி யாரும் பேசாம வெறும் டெக்னாலஜி மட்டும் பேசுவாங்க. பட் உங்களுக்கு ஜாப்னு வரும்போது நீங்க இதை வந்து எம்பத்தைஸ் பண்ணணும். ஏன் எம்பத்தைஸ் பண்ணணும் அப்படின்னா, ஒரு இன்டர்வியூல வந்து உங்கள்கிட்ட கேட்கறாங்கன்னு வைங்களேன், இது வந்து இது மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது, எப்படி சால்வ் பண்ணும் அப்படின்னு கேட்டா இதெல்லாம் ஒரு பெரிய ப்ராப்ளமே கிடையாதுன்னு நம்ம சொல்லக்கூடாது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் விஷயம் ப்ராப்ளம்ங்கிறத ஒத்துக்கணும். இது வந்து ஒரு முக்கியமான ஒரு இது. ஆமா இது வந்து பிரச்சனை, இதை நம்ம சால்வ் பண்ணுங்கிற மாதிரி நீங்க வந்து கஸ்டமரோட பர்ஸ்பெக்டிவ்ல தான் நீங்க அதை யோசிக்கணும். ஸோ என்னைக்குமே வந்து நான் சொல்யூஷன் கொண்டு வரேன், என்னோட சொல்யூஷன் தான் பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து அதை நம்ம ரொம்ப சொல்யூஷனை வந்து நம்ம இது பண்ணக்கூடாது. சொல்யூஷன் வந்து தேவைப்பட்டா சேஞ்ச் பண்ணிடணும். எனக்கு வந்து நான் வந்து எனக்கு இதான் பிடிக்கும் அதனால இதுதான் நான் கொடுப்பேன், இதை முடிஞ்சா யூஸ் பண்ணிக்கலாம் நான் போன்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால இந்த டிசைன் திங்கிங்கிறது ரொம்ப முக்கியம். இதுல வந்து டிசைன் திங்கிங்கிறதே தனி டாபிக். ஏஐ டேட்டா சயின்ஸ்ல இந்த டிசைன் திங்கிங் எப்படிலாம் யூஸ் ஆகுங்கிறத பாருங்க. இதெல்லாம் யூஸ் ஆகுறது எப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா, நீங்க ஒருத்தங்கள்ட்ட ஒரு இன்டர்வியூலயோ அல்லது ஒரு இன்ட்ராக்ஷன்லயோ அல்லது ஒரு மேபி ஒரு இப்போ நீங்க ஒரு சீனியர் பொசிஷன்ல இருக்கீங்க, சீனியர் டெவலப்பரா அல்லது சீனியர் டேட்டா சயின்டிஸ்டா இருக்கீங்க, டேட்டா சயின்ஸ் மேனேஜருக்கு உங்களை கேட்கறாங்க அப்படின்னா, நீங்க சீனியர் டேட்டா சயின்டிஸ்டா ஒர்க் பண்ணும்போது சில பர்ஸ்பெக்டிவ்ல ஒர்க் பண்ணிருப்பீங்க. அப்போ வந்து நீங்க வந்து ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்கிற மாதிரி ஒர்க் பண்ணிருப்பீங்க. பட் டேட்டா சயின்ஸ் மேனேஜர்னு உங்களுக்கு ப்ரொமோட் பண்றாங்கன்னு வைங்களேன், அப்போ வந்து உங்களுக்கு அதோட ஜாபோட ரோல் வேற, அந்த ஜாபோட டைனமிக்ஸ் வேற, அந்த ஜாபோட ரெஸ்பான்சிபிலிட்டி வேற. அந்த இடத்துல இருந்துகிட்டு நீங்க ஒரு சீனியர் டெவலப்பர் மாதிரி திங்க் பண்ணக்கூடாது. அதை வந்து எப்படி அதை ப்ராடக்டா மாற்றணும், அந்த மாதிரி நீங்க ஒரு மாதிரி பியாண்ட் டெக்னாலஜி நீங்க அதெல்லாம் யோசிக்கணும். ஸோ அதனால இந்த இது வந்து ரொம்ப முக்கியம். இது வந்து ஈவன் பிகினர்ஸுக்குமே ரொம்ப முக்கியம். அது வந்து மோஸ்ட்லி அந்த இன்ட்ராக்ஷன் பண்ணும்போதே நம்ம வந்து அதை தெரிஞ்சுக்கலாம் ஈஸியா. மெஷின் லேர்னிங் பெட்டரா டீப் லேர்னிங் பெட்டரா அப்படின்னு நம்ம கேட்கும்போது ஒருத்தவங்க சொல்ற ஆன்சர் வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அவங்களுக்கு எந்த அளவுக்கு இதுல வந்து ஒரு இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. டீப் லேர்னிங் பெட்டர்னு சொன்னாங்கன்னா அவங்க அவுட். எந்த ப்ராப்ளமுக்கு நீங்க கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கணும். ஸோ இந்த ப்ராப்ளம்னா இந்த ப்ராப்ளம்ஸ்ல மெஷின் லேர்னிங்கே பெட்டரா இருக்கும் டீப் லேர்னிங்கோட. ஏன்னா அப்படியே இருக்கு. ஒரு டேபிளர் டேட்டா செட் எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன், அந்த டேபிளர் டேட்டா செட்ல மெஷின் லேர்னிங் மோஸ்ட்லி ஒர்க் ஆகும். டீப் லேர்னிங்கை விட மெஷின் லேர்னிங் வந்து பெட்டரா இருக்கும். வெறும் டேபிள் என்டர்பிரைஸ் டேட்டா ஜஸ்ட் சீக்வல் டேபிள். அப்போ வந்துட்டு நான் வந்து CNN அதில் ட்ரெயின் பண்ண போறேன்ட்டு பெர்சிஸ்டண்டா உட்காந்துருக்க முடியாது. பிகாஸ் கம்பெனி வந்து அந்த மாதிரி ஆட்டிடியூட் இருக்கவங்க மேல வந்து என்னைக்குமே இன்வெஸ்ட் பண்ணாது. நான் தான் என் டெக்னாலஜி தான் இதுதான் நான் பண்ண போறேங்கிற மாதிரி பெர்சிஸ்டண்டா இருக்கவங்க மேல இன்வெஸ்ட் பண்ணாது கம்பெனிஸ். எந்த அளவுக்கு நம்மளை மாத்திக்கிறோம், சொல்யூஷன் தான் நமக்கு பெருசே தவிர எனக்கு இந்த டூல் தெரியும் இதை தான் நான் யூஸ் பண்ணுவேங்கிற மாதிரி நம்ம என்னைக்குமே சொல்ல முடியாது. ஸோ அதனால இந்த எம்பத்தி பிளஸ் இந்த டிசைன் திங்கிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னைக்குமே ஒரு டெக்னாலஜி நம்ம படிக்கும் போது அந்த டெக்னாலஜி மேல ரொம்ப அட்டாச் ஆயிடுவோம். அந்த அட்டாச்மெண்ட் வந்து வேற சொல்யூஷனா நம்மளை தேட விடாம பண்ணிடும் நிறைய டைம். எனக்கு வந்து CNN தான் பிடிக்கும் அதனால நான் அதிலேயே ஒர்க் பண்றேங்கிற மாதிரி நம்மள அப்படியே வச்சிரும். சரிங்களா? அதனால அட்டாச்மெண்ட் தாண்டி நம்ம அதை டிட்டாச்மெண்ட் பண்ணிட்டு வெளில வந்துடணும். வந்துட்டு அதுக்கு மேல என்ன சொல்யூஷன் இருக்குங்கிற மாதிரி எப்பயுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சில நேரம் வந்து இன்டர்வியூ அது மாதிரி ஒரு சினாரியோ கொடுப்பாங்க, இந்த டெக்னாலஜி ஆல்ரெடி நாங்கள் வச்சிருக்கோம், இது ஒர்க் ஆகலை, இப்போ என்ன பண்ணுவீங்க, இது எப்படி நீங்கள் வேற வேற என்ன ட்ரை பண்ணலாம், இதே இம்ப்ரூவ் பண்ணுறதா இல்லை வேற ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கா, அந்த மாதிரி தான். ஸோ கம்பெனிஸில் உங்களை ஜாப் ப்ரொஃபைல் எதுக்கு எடுக்கிறாங்க அப்படின்னா ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறதுக்கு. மெயினாக வந்து ப்ராப்ளம் சால்விங் தான், அதுக்கு மேலே வேறு எதுவுமே கிடையாது. வெறும் மாடல் பில்டிங் மட்டும் கிடையாது, ப்ராப்ளம் சால்விங். கொடுத்துருக்க ப்ராப்ளமை டெக்னாலஜி வச்சு எப்படி சால்வ் பண்ணுறது. அதனால டேட்டா சயின்டிஸ்டோட ரோலுங்கிறது இட்ஸ் நாட் ரியலி வெரி டிஃப்ரெண்ட் தென் ஐடி, எனி அதர் ஐடி ரோல். மற்ற டெவலப்பர்ஸ் மற்றவங்களோட என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி ரோலோ அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட இதுவும். ஸோ இது வந்து வெறும் R&D மட்டும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. இந்த ப்ராடக்ட் வந்து ஒழுங்காக போகணும், ப்ராடக்ட் ஒழுங்காக போணுச்சுன்னா தான் கஸ்டமர் வாங்குவாங்க, வாங்கினா தான் காசு வரும், காசு வந்தால் தான் எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்க முடியும், எல்லாருக்கும் சம்பளம் நல்லா கொடுத்தா தான் அவங்க ஹாப்பியாக ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இது வந்து ஒரு ஃபினான்ஷியல் சைக்கிள்குள்ளே இருக்கிறதுனால இது வந்து ஏன் இவ்வளோ நான் பேசுகிறேன் அப்படின்னா, இந்த டெக்னாலஜி வந்து ஒரு R&D டெக்னாலஜி.
சரிங்களா? இது வந்து ஒரு சேரிட்டி மட்டும் கிடையாது. சேரிட்டின்னா வந்து இதுலேருந்து ஒன்றும் வரலனாலும் பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி ஜஸ்ட் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது கிடையாது. இதுலேருந்து கண்டிப்பாக வந்து ஒரு ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும். இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ டெவலப்பர்ஸ் போட்டு இந்த ப்ராஜெக்டை ரன் பண்ணுறாங்கன்னா அவ்வளோ விற்கணும், அதில் அவ்வளோ காசு வரணும். அந்த காசு வந்தால் தான் வந்து அடுத்து இன்னும் ஒரு 4 பேருக்கு வந்து வேலை கிடைக்கும். சரிங்களா? ஸோ அதனால இந்த எம்பத்தி இந்த டிசைன் திங்கிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அந்த என்ன மாதிரி மென்டாலிட்டியில் நீங்கள் மற்றவங்களை அப்ரோச் பண்ணுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருங்க. இது வந்து ஒரு ஜென்ரலான டிப்ஸ் தான். நான் வந்து ஒரு மேபி 1 இயர்க்கு முன்னாடி இதை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். பட் இது உங்களுக்கு வந்து எல்லா டெக்னாலஜிக்குமே இது யூஸ் ஆகும். டிஃப்ரென்ஷியேட்டிங் ஃப்ரம் அதர்ஸ். அப்புறம் வந்து ஸ்கில்ஸ் டு டிஃப்ரென்ஷியேட் யுவர் செல்ஃப். தப்பா நான் வந்து ரெண்டையும் டூப்ளிகேட். சரிங்களா? இது வந்து ரொம்ப முக்கியம். 2 பாயிண்ட்டுமே ஒரே பாயிண்ட் தான், நான் தப்பா போட்டேன். மற்றவங்களை விட நம்ம வந்து கொஞ்சம் சில ஸ்கில்ஸ் வந்து சில ஆட்டிடியூட் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா? ஸோ ஜாப்ங்கிறது வந்து நம்பர் ஆஃப் ஜாப்ஸுங்கிறது ரொம்ப லிமிட்டட். சரிங்களா? இப்போ வந்து காலேஜஸ் வந்து ஒரு 1000 காலேஜ் இருக்குன்னு வைங்களேன். ஒரு காலேஜில் வந்து 100 டேட்டா சயின்டிஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா 1000 100 1,00,000 டேட்டா சயின்டிஸ்ட் ஆகணும்னு ஆஸ்பயர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் வெளில வராங்க. சரிங்களா? ஒரு யூனிவர்சிட்டிக்கு ஒரு காலேஜுக்கு 100 பேர் அப்படின்னா இவ்வளோ பேர் 1,00,000 பேர் வந்து ஸ்கில்டாக வெளில வராங்க. நம்பர் ஆஃப் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஜஸ்ட் 50,000 தான் இருக்குன்னு வைங்களேன். 50,000 பேர் இதில் பிளேஸ் பண்ணால் மீதி 50,000 பேருக்கு வேலை இல்லைன்னு அர்த்தமா? இல்லை எப்போ தேடுவாங்க? என்ன சினாரியோ? இதுதான் வந்து ஒரு இதில் ஒரு சேலஞ்சு. சரிங்களா? ஒரு டெக்னாலஜி வந்து புதுசாக வரும்போது அதுக்கு டிமாண்ட் அதிகமாக இருந்துச்சுன்னு வைங்களேன், நம்பர் ஆஃப் ஜாப் ஓப்பனிங்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். 1000 ஜாப் இருக்குன்னா புதுசாக வரும்போது அதில் ஆனால் ஸ்கில் ஆனவங்க பார்த்தீங்கன்னா வெறும் 100 பேர் தான் இருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களுக்கு நிறைய காசு கொடுத்து அதை எடுப்பாங்க. எப்படியாவது இதில் ஃபில் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு நிறைய காசு எவ்வளோ கேட்டாலும் பரவாயில்ல, இதில் ஆளே பிடிக்க முடியல, ரொம்ப ஹைலி வாண்டட் ஸ்கில் யாருமே இல்லை. ஸோ அதனால என்ன பண்ணுவாங்கன்னா டிமாண்ட் அதிகமாக இருக்கு, சப்ளை ரொம்ப கம்மியாக இருக்கு. சரிங்களா? அப்போ வந்து இதுக்கு வந்து இந்த ஜாப் ப்ரொஃபைலுக்கு நல்ல சம்பளம் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் சம்பளம் வாங்குறாங்க, நல்ல சம்பளம் வாங்குறாங்கன்னு ஒரு நியூஸ் வெளில போகுது. திடீர்னு ஒரு ஹைப் பண்றாங்க எல்லாருமே. ஓ, இந்த ஜாபுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு நிறைய சம்பளம் கிடைக்குன்னு ஹைப் பண்ணோன்னே அந்த ஹைப் வந்து எங்கே போகும்னா அழகா காலேஜஸ்க்கு அல்லது ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு, சென்டர்ஸுக்கு, ஆன்லைனில் கோர்ஸ் விற்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் போகும். அவங்க எல்லாரையும் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஸ்டூடெண்ட்ஸோ அல்லது ஆல்ரெடி ஒர்க் பண்ணுறவங்க எல்லாரையும் இது பண்ணிட்டு அதே ஹைப் உள்ள கொண்டு வந்துட்டு எல்லாரையும் ட்ரெயின் பண்ணிடுவாங்க. இப்போ அடுத்த வருஷம் வந்து நம்பர் ஆஃப் ஜாப் வந்து 10,000 வருதுன்னு வைங்களேன். இப்போ ட்ரெயின் ஆகி வந்தவங்க வந்து 1,00,000 பேர் இருப்பாங்க. இது வந்து ஓவர் நைட் நடக்காது, பட் இது வந்து த்ரூ அவுட் த பீரியட் வந்து கோர்ஸ் ஆஃப் பீரியட் இது நடக்கும். ஸோ இப்போ வந்து ஏஐ டேட்டா சயின்ஸோட ஹைப்னால இப்போ என்ன இருக்குன்னா நிறைய பேர் எல்லாருமே இதை பேச ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாருக்குமே இதை பற்றி தெரியுது, எல்லாருக்குமே இதை பற்றி பேசிக் நல்லா தெரியுது. அப்போ வந்து யாருக்கு வேலை கிடைக்கும்? நல்லா சொல்லுங்க, யாருக்கு அப்போ வேலை கிடைக்கும்? எல்லாருமே ஒரே மாதிரி இருந்தால் எப்படி தான் எடுப்பாங்க கம்பெனிஸ்? அப்போ எப்படி எடுப்பாங்கன்னா நிறைய பேர் வந்துருச்சுன்னா, நிறைய டிமாண்ட் வந்துருச்சுன்னா, நிறைய பேர் அப்ளிகேஷன் வராங்கன்னு தெரிஞ்சுன்னா இதோட வேல்யூ வந்து சில நேரம் கம்மியாகும். வேல்யூ எப்படி கம்மியாகும்னா பேர் டேட்டா சயின்டிஸ்ட்னு போட்டுட்டு கம்மி சேலரியில் கூப்பிடுவாங்க. நம்ம வந்து படிக்கும்போது டேட்டா சயின்ஸ் படித்தா இவ்வளோ சம்பளம் கிடைக்கும்னு நமக்கு ஒரு ஹைப் கொடுத்துருப்பாங்க. பட் நம்ம மார்க்கெட் போகும்போது ஜாப் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா, ஏன்னா இந்த இப்போ ஜாப் வந்து அதிகமாக இப்போ ஐடி டெவலப்பர் பேசிக்காக என்ட்ரி ஆகுற மாதிரி இப்போ வந்து டேட்டா சயின்ஸில் டேட்டா சயின்டிஸ்ட்ங்கிறது என்ட்ரி லெவல் ஜாப் அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ சில கம்பெனிஸில் ஜூனியர் டேட்டா சயின்டிஸ்ட்னு போட்டிருப்பாங்க, சில கம்பெனிஸில் டேட்டா சயின்டிஸ்ட்னு போட்டு ஃப்ரெஷருக்கே அந்த மாதிரி எடுப்பாங்க. நிறைய அப்ளிகேஷன் அட்ராக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா சில நேரம் சீனியர் டேட்டா சயின்டிஸ்ட் பொசிஷன் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும்னு சொல்லி அப்படின்லாம் இது பண்ணுவாங்க. சில கம்பெனிஸில் வந்து ஒன்று நான் வந்து டேட்டா சயின்டிஸ்ட்லேருந்து சீனியர் டேட்டா சயின்டிஸ்ட்டாக ப்ரொமோட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சம்பளத்தில் ஒன்றும் பெருசாக வேரியேஷன் இருக்காது, பட் பேரில் அந்த மாதிரி ஒரு வேரியேஷன் கொடுப்பாங்க. இது மாதிரி நிறைய இருக்குது. சரிங்களா? ஸோ ஒரு விஷயம் அதிகமாக வந்து டிமாண்ட் கம்மியாயிடுச்சு, சப்ளை வந்து அதிகமாகிடுச்சுன்னா அதோட வேல்யூ வந்து உங்களுக்கு கம்மியாயிடும். சரிங்களா? ஸோ அதனால இப்போ வந்து இருக்கிற ஒரே ஒரு சேலஞ்ச் என்னன்னா இருக்கிற அப்ளிகன்ஸில் நம்ம வந்து எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான். அது வந்து நீங்கள் சிவி நல்லா டிசைன் பண்ணுறதுலேருந்து எல்லா ஃபேக்டருமே அதில் இன்க்ளூடிங். நமக்கு இதெல்லாம் தெரியுங்கிறது இன்டர்வியூவருக்கு தெரிய வைக்கணும், அதுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணணும். நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸு, டெக்னாலஜி நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஸோ கடைசி வரைக்கும் அது எங்கே போகும் அப்படின்னா கோராக இந்த டெக்னாலஜி ப்ளஸ் இந்த அனாலிட்டிக்கல் எபிலிட்டியில் தான் அது போய் நிற்கும் கடைசியில்.
இப்போ எல்லாருமே இந்த இது பைத்தன் தெரிஞ்சிருக்கு, எல்லாருக்குமே இது தெரிஞ்சிருக்குன்னா அப்ப யாரு ப்ராப்ளம் சால்விங்ல பெட்டர்னு தானே பார்ப்பாங்க. அப்ப ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்லுங்கிறது எல்லாருக்குமே வராது ஆக்சுவலா. ஏன்னா அதுக்கு வந்து எஃபர்ட் போடணும். எல்லாருமே சேம் எஃபர்ட் போட மாட்டாங்க. எஃபர்ட் வந்து சில பேர் அதிகமா போடுவாங்க, சில பேர் கம்மியா போடுவாங்க. ஸோ அப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு காம்படிஷன் மாதிரி தான். அப்ப எந்த அளவுக்கு நீங்க வந்து ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் எந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்கு, எந்த அளவுக்கு உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் நல்லா இருக்கு, எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அனலிட்டிக்கல் எபிலிட்டி இருக்கு, அதெல்லாம் பொறுத்து தான் நம்ம வந்து டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். சரிங்களா? அதனால நான் வந்து இந்த டூல் படிங்க, இது வந்து படிச்சா வேலை கிடைக்கும்னு நான் வந்து உங்களுக்கு சொல்ல போறது இல்ல. இந்த டேட்டா சயின்ஸ்ல அப்போதைக்கு என்ன ஒரு மார்க்கெட் ரெக்குவயர்மெண்ட் டூலோ அதை படிச்சு வச்சுக்கோங்க. பட் வெறும் டூல் மட்டும் தெரியுங்கிறது மட்டும் பத்தாது. பியாண்ட் பேசிக்ஸ், பேசிக்ஸ் நான் சொல்றது டெக்னாலஜி பிளஸ் இது மாடலிங்கோட மெஷின் லேர்னிங் டீப் லேர்னிங் மாடல்ஸோட பேசிக்ஸ், பைத்தன் அந்த அதில் இருக்க லைப்ரரிஸ், மற்ற டெக்னாலஜிஸ், கிளவுடு கிளவுடு எல்லாத்தையும் சேர்த்து அதெல்லாம் எல்லாத்தையும் நான் பேசிக் நான் சொல்றேன். பியாண்ட் டெக்னாலஜி ஆஸ் அ பர்சன் நீங்க வந்து அந்த ரோலுக்கு எப்படி நீங்க ஃபிட் ஆவீங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு மேட்ரு. ஸோ அதனால வந்து எப்படிலாம் வந்து மற்றவங்களை விட நம்ம வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம், பெட்டரான வகையில் எப்படி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாங்கிறத வந்து நீங்கள் பாருங்கள். சரிங்களா? டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுங்கிறது நான் வந்து யாருக்குமே தெரியாது இந்த டெக்னாலஜி நான் படிச்சுட்டு இருக்கேங்கிறது கிடையாது. ஹைலி வாண்டட் ஒரு கம்பெனியில் என்ன தேவைப்படும், ஒரு ஜாபுக்கு என்ன தேவைப்படும், ப்ராப்ளம் சால்விங்னா அதுக்கு என்ன தேவைப்படும், ஒரு கம்பெனியில் ப்ராஃபிட் அதிகமாக இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு சம்பளம் கிடைக்கும். உங்களுக்கு நல்ல சம்பளம் வேணும்னா நல்ல ப்ராஃபிட் கொண்டு வரணும். நல்ல ப்ராஃபிட் கொண்டு வரணும்னா நல்ல ப்ராஃபிட் வர்ற ப்ராடக்ட்ல ஒர்க் பண்ணணும். நல்ல ப்ராஃபிட் வர்ற ப்ராடக்ட்டை பில்ட் பண்ணணும்னா அதுக்கு சில கண்டிப்பாக ஹார்ட் கோர் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் வந்தே ஆகணும். அது தெரிஞ்சாதான் அதை வச்சு தான் நம்ம எல்லாமே உங்களுக்கு அந்த மணி வந்து உங்களுக்கு சர்க்குலேட் ஆகுது. சரிங்களா? இப்போ வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டுக்கு ஃபண்டிங் நிறுத்தினா அதுலேருந்து ஒரு 100 பேருக்கு வேலை போகும். அதுதான் ரியாலிட்டி, சேட் ரியாலிட்டி. அந்த 100 பேருக்கு திறமை இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. அந்த 100 பேர் பயங்கர திறமைசாலியா இருப்பாங்க, நல்லா வேலை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. பட் அந்த ஃபண்டிங் கட் ஆனதுனால அவங்களுக்கு அதுல வேலை போயிருக்கும். சரிங்களா? அதனால இந்த ஜாப் மார்க்கெட்டுங்கிறது டோட்டலி டிஃப்ரெண்ட் கேம். சில பேர் வந்து சும்மா ப்ரொஃபைல் வாங்கி வைக்கணுங்கிறதுக்காண்டி பார்த்தீங்கன்னா சும்மா ஓப்பனிங்னு போட்டுட்டு 1000 அப்ளிகேஷன் 2000 அப்ளிகேஷன் வந்ததுக்கு அப்புறமும் ஒரு இன்டர்வியூ கூட யாருக்குமே கண்டக்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா சும்மா போட்டு ப்ரொஃபைல் வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. ஒரு சில கம்பெனிஸ் வந்து நான் ஸ்பெசிஃபிக்காக யாரையும் நேம் பண்ண விரும்பல. சில நேரங்களில் இதெல்லாம் நான் ஆட்ல பார்த்தது. முன்னே நான் ஜாப் தேடும் போது ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி தேடும் போது இதெல்லாம் பார்த்தது. ஸோ போடும்போது ஆட் போட்டுட்டு ஆடுங்கிற ஜாப் போஸ்ட் போட்டுட்டு அதில் சேலரி நல்ல ஹை சேலரி போட்டிருப்பாங்க. பட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் ரொம்ப நார்மலாக கேட்டிருப்பாங்க. எனக்கு ரொம்ப நாள் வரைக்கும் புரியல. கடைசியில் என்னன்னா நல்ல கேண்டிடேட் வரணுங்கிறதுக்காண்டி அவங்க வந்து இது மாதிரி ஹை சேலரி லோ எக்ஸ்பீரியன்ஸ் லோ எக்ஸ்பெக்டேஷன் மாதிரி போட்டு நிறைய ப்ரொஃபைல் வாங்குறதுக்காக இந்த வேலையை அவங்க பண்ணியிருக்காங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த ஜாப் அந்த போஸ்ட் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆக்டிவாக இருந்துச்சு, யாருமே எடுத்து அதில் ஃபில் பண்ணல. ஸோ அதனால ஒரு விஷயம் வந்து ஜாப் போஸ்ட் நீங்க பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இதை பார்த்துட்டு எங்கேயாவது ஒரே ஒரு நீங்க அவுட்லேயர் பார்த்துட்டு நீங்க அதை வச்சுட்டு நீங்க இதுதான் ரியாலிட்டின்னு நீங்க நம்பிடாதீங்க. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஸ்பெஷலி ஜாப் மார்க்கெட்ல நீங்க கேட்குற விஷயமோ அல்லது நீங்க பார்க்குற விஷயமோ வந்து ரியாலிட்டியா, எல்லாருக்கும் காமன் மேனுக்கு நடக்குதா அல்லது வந்து யாரோ ஒருத்தங்களுக்கு நடக்குதாங்கிறத நல்லா வேலிடேட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நான் நிறைய இன்டர்வியூஸும் பார்த்துருக்கேன். யூடியூப்ல நிறைய பேர் வந்துட்டு நான் வந்து டெக்னாலஜி எனக்கு தெரியாது, பட் நான் வந்து டேட்டா சயின்டிஸ்ட் இந்த இதில் கூகுளில் நான் பிளேஸ் ஆனேன், மைக்ரோசாஃப்ட்ல பிளேஸ் ஆனேன் அப்படிங்கிற மாதிரி. அதெல்லாம் ஒரு நல்ல இன்ஸ்பைரிங் ஸ்டோரி தான். ஆனால் அவங்களுக்கு வந்து என்ன தெரியும், அவங்க எப்படி அதை இது பண்ணாங்களோ நமக்கும் அதே மாதிரி நடக்கும்னு அவசியம் இல்லை. அந்த பார்த்துட்டு நம்மளும் அதே மாதிரி செஞ்சோம்னா எனக்கும் ஒன்றும் தெரியாது, எனக்கும் வந்து மைக்ரோசாஃப்ட்ல இடம் கிடைக்குமான்னு நம்ம யோசிக்க கூடாது. ஏன்னா அவங்களுக்கு அந்த வந்த சுச்சுவேஷன் நமக்கு தெரியாது, மொத்த கான்டெக்ட் மொத்த ஸ்டோரி எதுவுமே தெரியாது. நான் உங்களுக்கு ஃபேக்குன்னு நான் சொல்ல வரல. அவங்களுக்கு மற்ற ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் இருந்திருக்கலாம். ஏதோ ஒரு விஷயத்த பார்த்துட்டு அதில் இன்ஸ்பயர் ஆகி அவங்க வந்து அதில் அவங்க இன்டேக் பண்ணியிருக்கலாம். ஸோ சில நேரங்களில் யூடியூப்ல இன்டர்வியூ பார்ப்பீங்க, எனக்கு வந்து 1 crore பேக்கேஜ்னு சொல்லி ஒரு சின்ன பையன் யாராவது ஒருத்தங்க இன்டர்வியூ போடுவாங்க. நான் வந்து அது ஃபேக்குன்னு சொல்ல, ரியல். ஆனால் அது 1 crore பேக்கேஜுங்கிறது எத்தனை பேருக்கு வந்து அது பாசிபிள்? ஈவன் சீனியர் டேட்டா சயின்டிஸ்ட் டாப் கம்பெனிஸ்ல ஒர்க் பண்றவங்களுக்கு மேபி அந்த இது கிடைக்காது. அது எத்தனை பேருக்கு பாசிபிள்? அது வந்து ரியாலிட்டி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்க பாருங்க. அதெல்லாம் இன்ஸ்பிரேஷனா வச்சு ஒர்க் பண்ணுங்க. ஆனா அது எனக்கும் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த நம்பிக்கையில வந்து நீங்க ஒரு பொய்யா அல்லது ஒரு பொய்ன்னு நான் சொல்லக்கூடாது, சாரி, அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை வந்து அதிகபட்ச எக்ஸ்பெக்டேஷன் வந்து வச்சுக்காதீங்க. நீங்க இது மாதிரி
இது மாதிரி நடக்கும், இப்படிலாம் இருக்கும், அது மாதிரி அவங்களுக்கு நடந்தது எனக்கும் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைச்சிட்டு இருக்காதீங்க. ஒஸ்ட் கேஸ் சினாரியோவுக்கு மைண்ட் எப்போதுமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஜாப் தேடும்போது திடீர்னு இப்போ யூஎஸ்ல வந்து மார்க்கெட் ஸ்லோ டவுன் ஆனிச்சுன்னா இங்கே ஜாப் ரெக்ரூட்மெண்ட்டை ஒரு 2 months ஸ்டாப் பண்ணி வைன்னு சொல்லி வச்சிருப்பாங்க. நம்ம கரகம் அந்த டைம்ல போயிட்டு நம்ம அப்ளை பண்ணோம்னா நமக்கு கண்டிப்பா கிடைக்காது. யாருமே அதுல வந்து ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. இட் டசன்ட் மீன் தட் யுவர் ப்ரொஃபைல் இஸ் லோ. நீங்க வந்து அந்த எங்கேயும் நீங்க குறைஞ்சு போக போறது இல்ல. நமக்கு நேரம் சரியில்லை, மார்க்கெட் சரியில்லை, சுச்சுவேஷன் சரியில்லைன்னு நீங்க நினைச்சிட்டு அடுத்து என்ன பண்ணலாம், அதை எப்படி கோப்ப பண்ணலாங்கிறது மட்டும் யோசிங்க. ஸோ அதனால வந்து எப்பயுமே வந்து உங்களோட இதுல நீங்க டவுட் வச்சு ரொம்பவும் அதிக கான்ஃபிடன்ஸ் வச்சிடாதீங்க, ரொம்பவும் கம்மி கான்ஃபிடன்ஸ் வச்சிருக்காதீங்க. ரியாலிட்டி என்னங்கிறத பாருங்க. மெஜாரிட்டியா இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்குதா, மெஜாரிட்டியா இருக்கிறவங்களுக்கு என்ன பேக்கேஜ் இருக்கு, அந்த இது வந்து நீங்க பாருங்க. அதை நீங்க ஃபேக்டர்லாம் செக் பண்றதுக்கு நிறைய கிளாஸ் டோரு அந்த மாதிரி நிறைய சேலரி செக் பண்றதுக்கும் நிறைய சைட்ஸ் எல்லாம் இருக்கு. அதுல போய் பாருங்க. இந்த மாதிரி அவுட்லேயர்ஸ் நம்பி நீங்க வந்து போய் ஹைப்ல மாட்டிக்காதீங்க. அது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான இது. அவுட்லேயர்ஸ் வந்து அது ஒரு லட்சத்துல ஒருத்தங்களோ ஒரு 10,000 ஒருத்தங்களோ இருப்பாங்க. அவங்களுக்கு நடந்ததும் நமக்கு நடக்குங்கிறது அவசியமே கிடையாது. அது வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க. பட் ஆனா சொல்றேன், நீங்க வந்து தப்பா எடுத்துக்கூடாது. புளிய பார்த்துட்டு பூனை சூடு போட்ட கதையாங்கிற மாதிரி அந்த மாதிரி நமக்கு ஆயிடக்கூடாது. ஸோ அதனால ரொம்ப அலர்ட்டா இருங்க. இந்த ஜாப் வந்து எப்படி சொல்றது, இந்த ஜாப்ங்கிறதே வந்து எப்போ ஓப்பன் ஆகும், எப்போ அதிகமா வரும், இதெல்லாம் வந்து மார்க்கெட் டைனமிக்கா மாறிட்டே இருக்கும். எதெல்லாம் நம்ம கண்ட்ரோல்ல இல்லையோ அதை பத்தி நம்ம ஒரி பண்ணக்கூடாது. அதனால நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிறது நம்ம தான். நம்மளோட மென்டாலிட்டி, நம்மளோட வெல்பீயிங், அது மட்டும் தான். அதை வந்து நீங்க எப்பயும் கெடுத்துக்காம ஜாப் நீங்க தேடுங்க. கண்டிப்பா என்னைக்குமே எல்லாருக்குமே ஒரு ஜாப் இருக்கு. பட் ஒரே ஜாப்ல யாருமே போய் லாக் ஆகி அதிலேயே போய் இருக்க போறது இல்ல. இதுல எதுவுமே பர்மனன்ட் ஜாப் அல்லது கவர்மெண்ட் ஜாப் மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ அப்புறம் முக்கியமான இன்னொரு ஒரு இது சொல்ல மறந்துட்டேன். என்னன்னா, இப்ப நிறைய பேர் வந்துட்டாங்க. இப்போ வந்து இதுல எப்படி நான் பெட்டர் சேலரி வாங்குறது, சேலரி கம்மியா இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்னா, இன்னொன்று வந்து இப்போ உங்க சேலரி இன்க்ரீஸ் பண்றதுக்கு 2 வழி இருக்கு. ஒன்று, ஃபர்ஸ்ட் வந்து அந்த டெக்னாலஜில நான் தான் கிங், எனக்கு மேல யாருமே கிடையாதுங்கிற அளவுக்கு நீங்க வந்து நல்ல டீப்பா நல்ல ப்ராப்ளம் சால்விங்க, நல்ல ஒரு பெரிய எக்ஸ்பர்ட் ஆயிடுறீங்கன்னு வைங்களேன். உங்களுக்கு ஆஸ் அ பர்சன், ஓ இவர் வந்து இந்த டெக்னாலஜில பயங்கர இது, இவர் இந்த ப்ராடக்ட்லாம் ஒர்க் பண்ணியிருக்காரு, ஸோ அதனால இவரை எடுத்தோம்னா கண்டிப்பா இந்த ப்ராடக்ட்டை வந்து சக்ஸஸ் பண்ணி கொடுப்பாருங்கிற மாதிரி கண்டிப்பா அந்த மாதிரி ஃபீல்ட் எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்கல்ல, இந்த மாதிரி டொமைன் எக்ஸ்பர்ட்டாவோ அல்லது ஒரு டெக்னாலஜி எக்ஸ்பர்ட்டாவோ நீங்க மாறிட்டீங்கன்னா நல்ல சேலரி கிடைக்கும். நல்ல சேலரி வந்து நீங்க டிமாண்ட் பண்ணி நீங்க கேட்கலாம். சப்போஸ் நீங்க வந்து ஒரு வேற கம்பெனில அட்டன் பண்றீங்கனாலோ அல்லது அந்த கம்பெனில நீங்க வேற ப்ராஜெக்ட்ல போறீங்கனாலோ சேலரி, நல்ல சேலரி வாங்குறதுக்கு இது ஒண்ணு. சேலரி, நல்ல சேலரி வாங்குறதுக்கு இன்னொரு ஒரு டிப் என்ன அப்படின்னா, அந்த பொசிஷன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, டேட்டா சயின்ஸ் பொசிஷன்ஸ்ல அதுலயே நீங்க ஹைரார்கில மேல போகணும். நார்மலா டேட்டா சயின்டிஸ்டா இருக்கீங்கன்னா சீனியர் டேட்டா சயின்டிஸ்ட், அதுக்கப்புறம் வந்து ஒரு சொல்யூஷன் ஆர்கிடெக்ட், அதுலயே ஹைரார்கி, அதுக்கு மேல போகணுமா டேட்டா சயின்ஸ் மேனேஜர், ஒரு டீம் லீடு, அந்த மாதிரி. அதுக்கு மேல போறீங்களா ஒரு ப்ராடக்ட் மேனேஜர், அதுக்கு மேல போறீங்களா ஒரு சீஃப் டேட்டா ஆஃபீஸர், சிடிஓன்னு ஒரு பொசிஷன் இருக்கு. சீஃப் டேட்டா ஆஃபீஸர், கம்பெனியில் இருக்க டேட்டா ரிலேட்டட் ஃபங்க்ஷனாலிட்டிஸ், அதோட ஆப்ரேஷன்ஸ், அதோட இது எல்லாத்தையும் அவங்க தான் பார்ப்பாங்க. அந்த மாதிரி நீங்க அந்த ஹைரார்கில எப்படி மேலே போறதுங்கிறது பாருங்க. ஸோ வெறும் சீனியர் டேட்டா சயின்டிஸ்டோ அல்லது டேட்டா சயின்டிஸ்டா இருந்தோம்னா நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு மாதிரி இருக்கும். லீடா போகிறீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கொஞ்சம் அதிகமாகும். அதே மாதிரி டேட்டா சயின்டிஸ்ட் மேனேஜர் ஆகுறீங்க அல்லது வந்து ஒரு ப்ராடக்ட் மேனேஜர் ஆகுறீங்கன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப அதிகமா இருக்கும். ஏன்னா ஏதாவது ஒன்று தப்பா போயிடுச்சுன்னா உங்கள்ட்ட தான் வந்து கேட்பாங்க. ஸோ அதனால வந்து பவர் கம்ஸ் வித் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லுவாங்கல்ல. ரெஸ்பான்சிபிலிட்டி வரும்போது, சாரி, பவர் கிடைக்கும் போது நமக்கு அது கூட ரெஸ்பான்சிபிலிட்டி சேர்த்து வரும். அப்ப சேலரி, நல்ல சேலரி வருதுன்னா அதுக்கு ஹைரார்கி தேவை. ஹைரார்கியில மேல போகணும்னா ரெஸ்பான்சிபிலிட்டி கண்டிப்பா வேணும். அதனால அதிக ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறவங்களுக்கு தான் அதிக மணி, அதிக ரிஸ்க்ல இருக்கவங்களுக்கு தான் அதிக மணி. ஒரு ரெசெஷன் வருது, யாரையாவது தூக்கணும்னா நம்ம கம்பெனிக்கு இவ்வளவு அமௌண்ட் சேவ் ஆகும்னு சொன்னா அந்த அதிக மணி வாங்குற யாரோ ஒருத்தங்களை தூக்கிட்டு ஒரு 4 பேரை ரிட்டைன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அதுலயும் அந்த ஒரு ரிஸ்க் இருக்கு. அதுல இப்ப அது மாதிரி ஒரு பெரிய மேனேஜரா இருந்துட்டு ஒருத்தரை தூக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பா வேற ஒரு கம்பெனில இன்னும் ஒரு நல்ல ஜாபும் கிடைக்கும். என்ன சொல்ல வரேன்னா, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு பாருங்க, அது வந்து ரொம்ப பவர்ஃபுல். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கொண்டு வந்தாதான் அந்த மணியும் சேர்ந்து வரும்.
அதனால வந்து வெறுமனே நான் எனக்கு பிடிச்சதெல்லாம் நான் டெவலப் பண்ணுவேன். பட் எனக்கு நிறைய மணி கொடுங்கிற மாதிரி நம்ம அந்த ஆட்டிடியூட்ல நம்ம கம்பெனியை அப்ரோச் பண்ணவே முடியாது. உங்க கம்பெனிக்கு என்னெல்லாம் தேவைமோ அதெல்லாம் எல்லாமே நான் பண்ணித்தரேன், எல்லாத்தையும் நான் பொறுப்பா நான் பண்ணித்தரேன், எனக்கு நல்ல சம்பளம் கொடுங்கன்னு கேட்டீங்கன்னா ஓ கண்டிப்பா பண்ணித்தரேன்னு சொல்லுவாங்க. அதனால மணி கம்ஸ் வித் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஹைரார்கி கம்ஸ் வித் ரெஸ்பான்சிபிலிட்டி, மணி கம்ஸ் வித் ஹைரார்கி. அந்த ஹைரார்கியில் நீங்கள் மேலே போறீங்க, உங்களுக்கு கீழே ஒரு 4 டேட்டா சயின்டிஸ்ட் ஒர்க் பண்ணுறாங்க, நீங்கள் ஒரு பெரிய டீம் மேனேஜ் பண்ணுறீங்க, அந்த மாதிரி இதுக்கு நீங்கள் இதெல்லாம் ஒரே டைமில் எப்பவுமே சீக்கிரமாக நடக்க போகிறதில்ல. ஓவர் பீரியட் ஆஃப் டைம் நீங்கள் உள்ளே போயிட்டு ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் அப்படியே நீங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒர்க் பண்ண இந்த இதெல்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். சில பேருக்கு இதெல்லாம் டீம் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் பிடிக்காதுப்பா, நான் பாட்டுக்கு இண்டிவிஜுவலாக ப்ளே பண்ணுவேன், இண்டிவிஜுவலாக நான் போவேன் அப்படின்னு நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு சீனியர் டெவலப்மெண்ட், சீனியர் சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் அந்த மாதிரி அதே ரோலில் வந்து மேனேஜிங்கில் இல்லாமல் வெறுமனே அந்த இண்டிவிஜுவல் ரோல், சும்மா சின்ன டீம் மேனேஜ் பண்ணுற ரோல், அதே ரோல்லே சில பேர்லாம் இருப்பாங்க. தே லிவ் அ ஹாப்பி லைஃப், தே கெட் அ லாட் ஆஃப் மணி, தே ஆர் இன் குட் கம்பெனி. அதனால அதை நம்ம ஜட்ஜ் பண்ண தேவையில்லை. ஸோ இதெல்லாம் வந்து நல்ல சம்பளம் வாங்குறதுக்கு 2 வழிகள், சரிங்களா? ஸோ இதுதான் நான் சொல்ல நினச்சேன். வேற என்ன, ஐ திங்க் ஐ கவர்ட் பிரிட்டி மச் எவ்ரிதிங் வாட் ஐ வாண்டட் டு சே. இதாங்க இது ரொம்ப நாளாக நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இன்றைக்கி தான் இதுக்கு டைம் கிடச்சிருக்கு. வெறும் 2 ஸ்லைடு வச்சு ஆல்மோஸ்ட் 1 hour ஐ டாக்ட். ஓகே, ஸோ ஐம் வெரி ஹாப்பி. ஓகே, எல்லாரும் நல்ல எனர்ஜியாக உங்களுடைய ஒர்க்கில் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இட்ஸ் அ நியூ இயர், ஹாப்பி நியூ இயர். ஸோ நான் சொன்னது வந்து என்னோட ஒப்பீனியன், டோட்டலி மை ஒப்பீனியன் ஒன்லி. ஸோ அதனால் இதில் ஏதாவது கருத்து பிழையோ அல்லது ஒரு ஒப்பீனியன் பிழையோ ஏதோ இருந்துச்சுன்னா பாடன் மீ, மன்னிச்சிருங்க. இது வந்து இந்த வீடியோவை எப்படி இன்டர்பிரட் பண்ணுமோ அந்த மாதிரி இன்டர்பிரட் பண்ணிக்கிறீங்க. ஸோ ஆஸ் அ கலீக் நான் இதை சொல்லணும்னு நினச்சேன் உங்களுக்கு. அதனால நான் வந்து ஐயோ ஸ்ரீதரே சொல்லிட்டாருப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் எடுத்துக்க வேணாம். ப்ளீஸ் டோன்ட் டேக் இட் லைக் தட். பிகாஸ் நான் வந்து எல்லா டெக்னாலஜியும் ரொம்ப டீட்டெயிலாக பேசினாலும் நான் வந்து ஐடி ஃபீல்டு, அந்த டெவலப்மெண்ட் ஃபீல்டு இதில் நான் வந்து நான் ஒரு கற்றுக்குட்டி தான். அதனால் மேபி ஓவர் பீரியட் ஆஃப் டைம் நிறைய பேர் இன்னும் நல்ல இதையும் தாண்டி இந்த சேனலில் இருக்க கண்டென்ட்டையும் தாண்டி நீங்கள் நிறையா தெரிஞ்சுக்கணும், நிறைய தெரிஞ்சுப்பீங்க ஆயினும். ஸோ நாலேஜ் ஆல்ரெடி வெளியில் இருக்குது. ஸோ அதனால் இதோட இதை நான் வந்து முடிச்சுக்க விரும்புகிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.